எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வகுப்பு இங்க மெடிடேஷன் சென்டர்ல நடந்தது. அதுக்கு முன்னாடி வெள்ளிமலையில, அதுக்கு முன்னாடி இங்க ஒரு வகுப்பு கோவையில நடந்தது. கடந்த 1 வருடம் அல்லது 2 வருடம் அல்லது அதுக்கு முன்னாடி கிளாஸ் பண்ணவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்க எல்லாரையும் சந்திச்சதுல சந்தோஷம். இப்போ இந்த வகுப்பு, இந்த பயிற்சிகள், இந்த கருவிகள் நமக்குள்ள எந்த நிலையில வச்சிருக்கிறோம், அது ஒரு தடவை நம்ம பார்க்கறது முக்கியம். ஏன் திரும்ப திரும்ப இது நம்ம எப்பவுமே பார்க்கிறோம் அப்படின்னா, உள்நோக்கிய பாதையில நம்ம இன்வர்ட் ஜேர்னில நமக்கு மைல் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கிறது. நம்ம என்ன பாதையில எங்க போயிட்டு இருக்கிறோம், சரியான பாதையில தான் போறோமா, தேங்கி நின்றுட்டு இருக்கிறோமா, இது எல்லாத்துக்குமே ஒரு இண்டிகேட்டரா, ஒரு மைல் ஸ்டோன்ஸா இருக்கிறது நம்மளுடைய அனுபவங்கள் தான். நம்மளுடைய விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை அனுபவம் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம இதை கவனிக்கிறோம். ஸோ இதை பத்தி நம்ம கொஞ்சம் ஒரு தடவை பார்க்கறது நல்லது. உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். ஐ எம் வெயிட்டிங் டு லிசன். உங்களுடைய பயிற்சிகளை எப்படி வச்சிருக்கிறீங்க, உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாரும் கூட பகிர்ந்துக்கலாம். யார் வேணாம். வணக்கம் குருஜி. வணக்கம் சதீஷ், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லு. இங்க 2 விஷயம் ஷேர் பண்ணோம். ஒன்று வந்து யோக நித்ரா இப்போ கடந்த 1 மாசமா பண்ண ஆரம்பிக்கிறப்ப அந்த ஒரு சுறுசுறுன்னு அப்படியே பரவுது. அது முன்னெல்லாம் அது இருந்ததில்ல. பட் இப்போ அது நல்லா வேற இருக்கு. மேபி அதுதான் நீங்க இந்த சென்சேஷன் சொல்றீங்கன்னோ என்னமோ, எனக்கு அந்த மாதிரி பரவுது படுக்கிறப்ப. அப்புறம் 2வது, லாஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் சொல்லி கொடுத்தீங்க. அன்பு, அப்புறம் அமைதி, மகிழ்ச்சி ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் கோபம், கசப்பு, பொறாமை. அது பண்ணோன்னே ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த நைட்டு ஃபுல்லாக மறுநாள் வரைக்கும். ஆனால் ஒருத்தர் மேலே கோபங்கிறது மறுநாளும் அப்படியே இருக்கு. ஆனால் இப்போ பார்க்குறப்ப நிறையா கசப்பு எல்லாம் போயிடுச்சு. அவங்க மேலே உள்ள கோபம்லாம் இன்னும் இருக்கு. பட் அது பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் சொன்னதை வச்சு கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது நான் ஈவினிங் தான் பண்ணுவேன் தியானம். பண்ணுறப்ப இதை கடைசியாக ஆட் பண்ணிப்பேன். பண்ணுறப்ப ரொம்பவே நல்லா இருந்தது. இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. யோக நித்ரா செய்யறப்போ அந்த அனுபவம் இருக்கு. இதுதான் நம்ம வந்து இந்த பிராணா மூவ்மெண்ட்டை சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு கிராஸா இருந்தோம், இப்போ கொஞ்சம் சூட்சுமமா அந்த சட்டில்னஸ், நிறைய அந்த சென்சிட்டிவிட்டி வளர்ந்துட்டு இருக்குது. இப்போ த ஃப்ளோ ஆஃப் பிராணா அப்படின்றது பத்தி நமக்கு தொடர்புலயே இல்லை, நம்ம கவனமே இல்லாம. இன்னும் ஒரு சிலருக்கு இது, நிறைய பேருக்கு இது நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. வகுப்பு ஆரம்பிச்ச சமயத்துல அல்லது முதல் முறையா இது செய்யும் போது அதைய உணர்ற தன்மைக்கும் இப்ப தொடர்ந்து செய்யும் போது உணர்ற தன்மைக்கும் ஒரு கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் நீங்க நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஒரு புள்ளிகள்லையும் உங்களுடைய கவனம் போகும்போது இந்த எனர்ஜி ஃபாலோஸ் அவேர்னஸ், இதை பத்தி எல்லாம் நம்ம வகுப்புல பார்த்தோமே. ஸோ உங்களுடைய விழிப்புணர்வு எங்க வைக்கிறீங்க, உங்க அட்டென்ஷன் எங்க வைக்கிறீங்க, உங்க எனர்ஜி அங்க ஃபாலோ ஆகுது. அது மட்டும் இல்ல, அந்த பகுதி ரிலாக்ஸ் ஆகுது, தளர்வடையுது, சக்தி ஊட்டப்படுது, ரெண்டுமே நிகழுது. அதனாலதான் யோக நித்ரா அவ்வளவு முக்கியமான பயிற்சியா திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டே இருக்கிறது. அதுல நம்ம குறிப்பிட்ட ஒரு விதமா யோக நித்ராங்கிறது ஒரு காமன் நேம். இது நம்ம பல்வேறு நிலைகள்ல சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ஸ்கூல் ஆஃப் யோகா அதுலயும் இருக்கும். இங்க நம்ம பயிற்சி பண்றது ஒரு குறிப்பிட்ட நிலையில இருக்குது. கம்ப்ளீட்டா நம்மளுடைய பாடி ஸ்கேன் மெடிடேஷன் ப்ராசஸ்ல இது நம்ம செய்யறோம். ஸோ இட் ப்ரிப்பேர்ஸ் யூ ஃபார் மெடிடேட்டிவ் ப்ராசஸ். அது ஆல்சோ ஆஸ் பை இட் செல்ஃப் அது ஒரு முழுமையான பயிற்சியாகவும் இருக்கும். வணக்கம் சார். அவர் சொன்ன மாதிரி தான் சார், பியூரிஃபிகேஷன் மெடிகேஷன் வந்து எனக்கு நல்லா தான் இருக்கு. ஒரு தடவை தான் பண்ணேன், வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ட்ரை பண்ணலான்னு சொன்னீங்க. ஒரு தடவை தான் பண்ணேன், அந்த ஒரு தடவை நல்ல எஃபெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் டைம் இல்லை, பண்ண முடியல. தென் அவர் அதே சொன்ன அந்த எனர்ஜி பாயிண்ட்ஸ் வந்து நல்லாவே உணர முடியுது. ஆரம்பத்துல பண்ணும் போதெல்லாம் எனக்கு ஏதோ ஊறுது அப்படின்னு சொல்லிட்டு நானே எழுந்துப்பேன், பதறி ஒரு மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு ஆரம்பத்துல நம்ம ஸ்டில்னஸ் மெடிடேஷன்லயும் சரி, இப்போ யோகா நித்ரா பண்ணும்போது, தியானம் பண்ணும்போது, இப்போ கூட நம்ம தியானம் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் கூட எனக்கு அந்த இடது காது ஓரத்துல, கழுத்து பின்னாடி அந்த சென்சேஷன், எனர்ஜி பாயிண்ட்டை இப்போ கூட என்னால அந்த அளவுக்கு முழுசா இல்ல, அதோடைய அந்த
பாதிப்பை உணர முடியுது. அது வந்துட்டு போனது இன்னும் அந்த குறுகுறுப்பு எனக்குள்ள இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு. தென் அதுக்கப்புறமா நான் 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சத்சங்கத்துல சொன்ன மாதிரியே கம்பல்ஷன் நிறைய குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா மனசளவுல பாத்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் நிறைய வந்திருக்கு. இப்பெல்லாம் ஒரு வெயில்ல போனா கூட ஏன் வெயில்ல இப்படி போயிட்டு வெயில் மேல எரிச்சல், ஏன் இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்கு, இந்த சூழ்நிலை இப்படி இருக்குன்னு இல்லாம வெயில்ல வந்துட்டோம், இப்ப நம்ம இங்க இருக்கணும், ஓகே இதை அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்ற அந்த அந்த வெயில் மேல, அந்த சூழ்நிலை மேல, அது மேல இருக்க எக்ஸாம்பிளுக்காக அந்த வெறுப்பு அதெல்லாம் குறைஞ்சிருது. அதனால மனசுல வர பாதிப்பு எல்லாம் குறைஞ்சிருது. மனுஷங்களை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இப்ப என் மனசு வந்து இப்படி இருக்கு, நான் நினைக்கிறது தான் கரெக்ட், எனக்குன்னு செட் ஆஃப் திங்ஸ், செட் ஆஃப் ஒரு சில புரிஞ்சுக்கிறேன், இப்படிதான் இதை வந்து நான் புரிஞ்சுக்கிற விதம் தான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல மத்தவங்க கிட்ட பேசும்போது என்னுடைய வாதத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்காம அவங்களுக்குன்னு சில புரிதல் இருக்கு, அவங்க இந்த விஷயத்த இந்த மாதிரி பாக்குறாங்க, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதால மனுஷங்க கூட இன்னும் கொஞ்சம் நல்லா நெருக்கமாக முடியுது. கம்பல்ஷன் ரொம்ப குறைஞ்சிருச்சு. மனசு வந்து தனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கிறத எப்பவுமே நினைக்குது. இப்போ மகிழ்ச்சியா இருக்கணும், வெறுப்பு இருக்கக்கூடாது, சலிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்குது. அது இல்லாத நேரங்கள்ல ஏதாவது ஒரு உடல் கிளர்ச்சியோ, மன கிளர்ச்சியோ, இல்ல எதனா பிடிச்சதை சாப்பிடணும், இல்ல பிடிக்குதோ இல்லையோ ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. மனசு அது அது பாட்டுன்னு இயங்கிட்டே இருக்கு. அது அதோட இயக்கத்துக்கு நம்மளை இழுத்துட்டு போகுது. அதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது இப்போ. புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர முடியுது. நன்றி. மகிழ்ச்சி. இந்த டெண்டன்சிஸ் அவர் சொன்னதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த டெண்டன்சிஸை புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதை நீங்க விலகி நின்று கவனிக்கிறீங்க. இந்த டெண்டன்சிஸ்னா தூண்டுதல், உங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டாயங்கள், கம்பல்ஷன்ஸ் இருக்கு மனத்துல. எனக்கு இந்த சமயத்துல இது சாப்பிட்டாகணும், இந்த சமயத்துல செஞ்சாகணும், இந்த குறிப்பிட்ட இதுல தூண்டுதல்கள் நடந்துட்டே இருக்குது. உங்களுடைய கவனம் இல்லாமல் அதுவாவே தூண்டுதல் நீங்க உருவாக்கி வச்சதனுடைய மிச்சங்கள், அந்த டெண்டன்சிஸ், அதுதான் டெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மென்டல் டெண்டன்சிஸ் இருக்குது, அது ஈர்ப்புகள், கிரேவிங் அண்ட் அவர்ஷன், இது எல்லாத்த பத்தியும் ஒரு கவனம் இருக்குது. அதோட ஒன்ஸ் அது கவனம் வந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து விடுதலைங்கிறது வர்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கான சிம்டம்ஸ் உணர ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ரைட், சொல்லுங்க மோகனா, யூ வாண்டட் டு சே சம்திங். வணக்கம் சார். வணக்கம். இந்த 2 வாரமா வந்து ஒவ்வொரு நாளுமே நிறைய நேரத்துல அந்த சனி ஞாயிறு நம்ம சைத்தன்ய மெடிடேஷன் சென்டர்ல இருந்த நினைவுகள் ரொம்ப அதிகமா இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நாம இதை பண்ணிட்டு இருந்தோம், இந்த நேரம் இதை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைவுகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு அதை இந்த ஒரு 1.5 hour நான் வந்து உங்க குரல் மூலமா உணர்ந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். திரும்ப அந்த 2 days அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு எனக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். 2 வேலையும் வந்து நீங்க கண்டிப்பா பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க முதல் 48 நாள் கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கிறேன் சார். முதல் விஷயமே நான் வந்ததே அதுதான், கொஞ்சம் பொறுமை வேணும் அப்படின்னு. அத நான் வந்து ஓரளவுக்கு கோபமாகுது, இல்ல 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 அப்படின்னு கொஞ்சம் என்ன நானே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதுக்கு முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. உள்ளுக்குள்ளயும் வெளியும் அதை நான் வந்து உணர்றேன். என் குழந்தையே அதை நான் சொன்னேன், அம்மா நீ கொஞ்சம் அமைதியா இருக்கமா, அதை கண்டிப்பா சொல்லுமா அப்படின்னு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து இதை நான் செய்வேன் சார் கண்டிப்பா. இந்த டூல்ஸ் எல்லாமும் நான் மேக்சிமம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டே தான் இருக்கேன். இந்த மெடிடேஷன்ன்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கு சார். நிஜமாவே பிராணாயாமம் முடிஞ்சு யோக நித்ரா பண்றது வந்து அவ்வளோ ஒரு எப்படின்னே அது சொல்ல முடியல எனக்கு. அன்னைக்கும் அப்படிதான் இருந்தது, இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. அத வார்த்தையால எனக்கு சொல்ல தெரியல. ஒரு மாதிரி நிர்மலமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்கு எனக்கு. அதை நான் நல்லா உணரவும் முடியுது. ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க நிர்மலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சும்மாவே நல்லா இருக்கேன். அதுதான் எனக்கு என்னன்னா, ஒரு விஷயத்த நான் ஆரம்பிப்பேன், ஆனா அதை வந்து தொடர மாட்டேன். ஆனா இந்த விஷயத்த நான் இந்த கரெக்டா 2 வாரம் ஆகுது. 2 வாரமா தொடர்ந்து நான் பண்ணிட்டேங்கிறதே எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கு. ஒரு நாள இதை பண்ண முடியுது அப்படின்றது, இந்த ஒரு நாள் கூட இடைவிடாம இதை நான் பண்ணியிருக்கேன் இந்த 2 வாரமா அப்படின்றது நல்லா இருக்கு. அது போல என்னால பெருசா எதையும் உணர முடியல. ஆனா அங்க இருக்கும்போது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு அந்த 2 நாளுமே, முதல் நாளாவது பயணத்துல தான் இருக்கும். 2வது நாள் நான் ஃபீல் பண்ணது, நான் அதுக்கப்புறம் நான் அந்த அளவுக்கு அதை ஃபீல் பண்ணல. ஆனா கரெக்டா போயிட்டு இருக்கு, நம்ம இதெல்லாம் கரெக்டா பண்றோம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அந்த டூல்ஸ், இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த டூல்ஸ் வந்து
இப்ப திரும்ப உங்க வாய்ஸ கேட்கும்போது அப்படியே அங்க சொன்னதை நான் அப்படியே சொல்றேன். எனக்கு அது அப்படியே ஃப்ரெஷ்ஷா என்னால இது பண்ண நான் யோக நித்ரா நான் திரும்ப நான் பண்ணி அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வாய்ஸ் இந்த டூல்ஸ உங்க வாயால இன்னொரு முறை எங்களுக்காக சொன்னீங்கன்னா நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அத திரும்ப ஃபாலோ பண்றதுக்கு இப்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் ரொம்ப நன்றி. சொல்லுங்க கோமதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட். பியூரிஃபிகேஷன் மெடிடேஷன் சொன்னீங்க இல்லையா? ஆமா. அத எப்பெல்லாம் பண்ணணும், இல்ல டெய்லி பண்ணணுமா, இல்ல நம்மளுக்குள்ள சில நேரம் ஒரு எமோஷனல் இது வருது இல்லைங்களா, அப்ப பண்ணணுமா அப்படின்றது எனக்கோட doubt. இப்பெல்லாம் தூய்மைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? யார் மேலேயாவது அப்பெல்லாம் கோவம் வரும்போது அப்படி அப்படி இல்ல. உங்களுக்கு தெரியாம பல விஷயங்கள் இருக்கு. நீங்க இப்ப கடந்த முறை வரும்போதே இதெல்லாம் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு தெரியாமலேயே உள்ள விசடுகள் மற்ற விஷயங்கள் இருந்துட்டு இருக்கும். நமக்கு ஏன் துன்பம் வருது? நமக்கு உள்ள ஏற்கனவே ஏதோ ஒரு துன்பம் உள்ள நடந்துட்டு இருக்குது. ஆழ்மன பதிவுகள் இருக்கு. சர்ஃபேஸ்ல வரும்போது உங்களுக்கு தீவிரமா தெரியுது. ஆனா உள்ள இயக்கம் எப்பவுமே நடந்துட்டு தான் இருக்கு. உதாரணமா, இப்ப உங்க கால் அப்படிங்கிற பகுதி உங்க கூட எப்பவுமே தான் இருக்கு. அதோட சென்சேஷன் எப்பவுமே இருக்கு. ஆனா கால்ல வலி வந்தா அதை பத்தின ஒரு ஒரு உணர்ச்சி வருதே தவிர, கால் இருக்கிறதே அப்பதான் தெரியுதுங்கிற மாதிரி வருது. அப்படின்னா கால் இல்லைன்னு இல்லை. ஸோ உள்ள இருக்கு. ஸோ அதனால பியூரிஃபிகேஷன் மெடிடேஷன் நம்ம லாஸ்ட் டைம் பண்ணுனது, நீங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸ்லயே சொன்னேன். வாரத்துல ஒரு முறை அல்லது 2 முறை நீங்க செய்யறது நல்லது. தினசரி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு 2-3 பேர் ஷேர் பண்ணாங்களே. ஸோ நீங்க இந்த செய்யும்போது உங்களுக்கு அது தெரியும். கம்ப்ளீட் கிளென்சிங் ப்ராசஸ் இருக்கு. தட்ஸ் கம்ப்ளீட்டா நம்ம இன்னொரு விதமா நம்ம செஞ்சோம் அந்த ப்ராசஸ். அது பண்ணலாம். வேற வேற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவதுன்னா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இந்த முறை என்னால கண்டினியூஸா பண்ண முடியல சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பீயிங் வெயிலா என்னன்னு தெரியல, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுது. இன்னொன்னு வந்து அந்த மார்னிங் ஹவர்ஸ் பண்ணனாதான் என்னால கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷனோட பண்ண முடியுது. இன் பிட்வீனோ ஈவினிங் கூட பண்ண முடியுது. பட் இந்த முறை என்ன யோசிச்சிருக்கேன்னா, வேற எதுல நான் டைம் அதிகமா செலவு பண்றேன், அதுல இருந்து கட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வெயில் டைம் அப்படின்னா சிலது மார்னிங் ஹவர்ஸ் தான் வெளியில பண்ண வேண்டிய வேலை பண்ண முடியுது, சில வேலை வீட்டுக்குள்ளதான் பண்ண முடியுது. அதை இன்னும் கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணிக்கலாம் மே ஜூன் வரைக்கும் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்கேன். அது தவிர இந்த வாட்டி சபரிமலைக்கு போயிட்டு வந்தேன். அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க சொன்ன டூல் தான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒருத்தர் மூலியமா வந்து போலாமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அதை பத்தின தாட்டே கிடையாது இது வரைக்கும். ஏன்னா என்னோட ஹெல்த் அந்த மாதிரி ஏறுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. பட் ஒரு விஷயம் பண்ணலாம்னு முடிவு பண்ணும்போது எதெல்லாம் தடையா இருக்குன்றத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த விஷயத்த பண்ண முடியுதுன்றதுக்கு எனக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். லைஃப்ல பண்ணவே முடியாதுன்னு நினைச்ச ஒரு விஷயத்த போயிட்டு வந்தேன். அதை தவிர ஏப்ரல் மந்த்னா இப்போ ஒரு 4 வருஷமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவரோட டெத் ஆனிவர்சரி வருது 24th. பட் அது 2 நாள் முன்னாடியே வந்து எனக்கு 2021ல என்னெல்லாம் நடந்ததோ அது அப்படியே பிளாஷ்பேக் மாதிரி வரும். திரும்ப 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 அந்த ட்ரோமா. இந்த வாட்டி நீங்க சொன்னதுதான், ஏன் பழச ரீவைண்ட் பண்ணணும், 4 வருஷத்துல நம்ம எவ்வளவு டெவலப் ஆயிருக்கோம், எவ்வளவு விஷயங்கள் அவர் இல்லாம பண்ணியிருக்கோம் அப்படின்றத கொண்டு வந்ததுனாலயோ என்னவோ இந்த வாட்டி ஓரளவுக்கு என்னால பேலன்ஸா போக முடியுது. அதை தாண்டி குழந்தைங்களுக்கும், பசங்க 2 பேருக்கும் என்னால கைட் பண்ண முடியுது. சின்னவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். அவனுக்கு வந்து எந்தெந்த லெவல்ல நான் வெளியில வந்தேன், அப்பா கிட்ட இருந்து எப்படி எல்லாம் வெளியில வந்தேன் அப்படின்றத அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்னால சொல்ல முடிஞ்சது இந்த வாட்டி. மேபி அந்த ஏப்ரல் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் மெடிடேஷன் பண்றத அதிகம் பண்ணா நான் இன்னும் பெட்டர் ஆவேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் போகுது. நன்றி சார். சொல்லுங்க விஷாமா. குருஜி வணக்கம். ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பேசுறதுக்கு. எனக்கு 3 மாசம் கரெக்டா முடிஞ்சிருக்கு. நான் அந்த தியான பயிற்சி வகுப்புக்கு வந்து 3 மாசமும்
தொடர்ச்சியா நான் செய்யறேன். காலையில எழுந்து தொடர்ச்சியா நான் செய்யறேன். அதுவே முதல்ல நான் வந்து பாதியில நான் எது செய்தாலும் கொஞ்சம் பாதியில விட்டுருவேன். அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு நாள் நிறுத்திடலாம் அப்படிலாம் வந்து செய்வேன். ஆனா இந்த முறை வந்து இந்த 3 மாதமும் முழுமையா செய்திருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவே என்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மாற்றமா நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து இதுக்காக நான் சில என்னோட உணவு, அப்புறம் இரவு தூங்குறது இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி இருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. இந்த பயிற்சிகள் செய்யும்போது நீங்க சொன்னீங்க, மேருதண்ட முத்ரா வந்து அந்த ஸ்கின் அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. எனக்கு நல்லாவே நான் அது பண்ணும் அப்படின்னு நினைச்சு செய்யல. பட் இப்ப கொஞ்சம் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு அதுவும் ரொம்ப மனதுக்கு திருப்தியா இருக்கு. ஆனா இந்த நிறைய புற காரணிகளால மறுபடியும் அந்த ஒரு மனத்துக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த சஞ்சலங்கள் மட்டும் இன்னும் அது நான் இது பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு மறுபடியும் அந்த தியான வகுப்புகளுக்கு உங்களோட பிரசன்ஸ்ல அதை செய்யணும்னு நான் எனக்கு ரொம்ப விருப்பப்படுறேன். அந்த 2 நாட்கள் வந்து எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கு. அந்த பரிபூர்ணமா ஒரு அமைதி இருந்தது. அந்த 2 நாள் வந்து நான் யார்கிட்டயுமே பேசவே இல்ல. அந்த காலையில கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் நான் யார்கிட்டயுமே பேசாம அவ்வளவு அமைதியா இருந்தது அப்படிங்கிறது அத இன்னொரு முறை எனக்கு அது மறுபடியும் மீண்டும் அத வந்து அந்த ஒரு இதுல இருக்கணும், அந்த ஒரு ஸ்டேட்ல இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த 3 மாதங்களும் இந்த ஒரு தியான பயிற்சி நிறைய மாற்றங்களை எனக்குள்ள கொண்டு வந்திருக்கு. என்னோட வாழ்க்கை முறைகளையும் கொண்டு வந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது திரும்ப திரும்ப நம்ம இதுல முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாதை பர்டிகுலரா இந்த மாதிரி உள்முகமான ஒரு ஜேர்னி நமக்குள்ள ஒரு பெரிய உறுதி வேணும். ரொம்ப சுலபமா, ஏன்னா இது வரைக்கும் நம்ம பழகி வந்ததுனால ரொம்ப சீக்கிரமா கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்ம தொடர்ந்து இந்த பயிற்சிகள் கூடயோ வகுப்புகள் கூடயோ நீங்க இருந்ததுனால இந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம கீழே விழுறோம் அல்லது கீழே போறோம் அப்படின்னா இம்மிடியட்டா நமக்கு ஒரு அவேர்னஸ் உள்ள ஒரு லைட் எரியுது, ஒரு அலர்ட்னஸ் வருது. அந்த அளவுக்கு புரியுதா? நம்ம எப்பவுமே அந்த விழிப்புணர்வு வச்சுக்கலாம். கீழே போறோங்கிறது புரியுது இல்லையா? அந்த அளவுக்கு புரியுது இல்லையா? அது கட்டாயமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது நம்ம எஃபர்ட்ஸ் மூலமா திரும்ப 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 நம்ம அதை செய்யணும். அதுக்காக தான் இந்த சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா நீங்க மலையேறி போகணும் அப்படின்னா ஒரு கயிறு பிடிச்சோ இல்ல வேற ஏதோ ஒரு ஊன்றுகோல் ஏதோ ஒன்று பிடிச்சிட்டோ ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம மேல போறோம். கீழே விழுறதுக்கு எதுவுமே தேவையில்லை. கையை விட்டோம்னா நேரம் கீழே தான் விழுவோம். அது நமக்கு பழகி இருக்குது இல்லையா? ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு செடி வளர்த்துறோம் அப்படின்னா முதல்ல ஆரம்பத்துல ஒரு விதையை போட்டு ஒரு சின்னதா ஒரு செடி வந்து வெளியில வரும்போது அதை கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணிக்க தேவை இருக்கும். அந்த செடியை நம்ம பாதுகாப்பா நம்ம வச்சுக்க தேவை இருக்குது. ஏன்னா எதுனால வேணாலும் இயற்கைனாலேயோ இல்ல ஒரு கொஞ்சம் காத்து வேகமா அடிச்சா கூட அது பிச்சுட்டு போயிடலாம். இல்ல வேற யாராவது வந்து அதையே சாப்பிட்டுறலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா அதுவே கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு, உறுதியான செடியா உருவாயிடுச்சுன்னா எதுவுமே அசைக்க முடியாது. இது புரியுது இல்லையா? அந்த மாதிரி இது கொஞ்சம் நல்ல உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் யாரும் அசைக்க முடியாது. ஆரம்பத்துல நம்மளுடைய டெண்டன்சிஸ் கம்பல்ஷன்ஸ் எப்படி இருக்குதோ அது போற போக்கில் இது அசைகிறது வாய்ப்புகள் இருக்குது. அதனாலதான் இந்த சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப முக்கியமானது. வகுப்புகள் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்குது. வெளிமலையில் நடக்குது, இங்க நடக்குது. எப்ப வேணாலும் நீங்க வந்து பங்கெடுக்கலாம். திரும்ப திரும்ப இதை நீங்க கவனம் வச்சுக்கலாம். அது ஒரு உறுதுணையா தான் இருக்கும் நிச்சயமா. வேற யாராவது ஏதாவது ஷேர் பண்ணாலும் சரி, உங்களுடைய கேள்விகள் ஏதா இருந்தாலும் கேட்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். சொல்லுங்க. என்னோட பேர் கிருத்திகா. நான் வந்துட்டு ஆல்ரெடி கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அதை தொடர முடியாம பட் அதோட முக்கியத்துவம் நம்மளோட மெடிடேஷனோட முக்கியத்துவம் உணர்ந்தேன். ஸோ மறுபடியும் திரும்ப கையில் எடுக்கணும்னு சொல்லிட்டு கடந்த வாரம் வந்துட்டு 2 வாரங்களுக்கு முன்னாடி நான் மறுபடியும் பங்கெடுத்தேன். ஸோ இந்த 2 வாரம் நான் இந்த மெடிடேஷன் செய்யறதுல நான் ஃபீல் பண்ண டிஃபரன்சஸ் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு எனக்கு விடுதலை அடைஞ்ச மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் நான் தூங்கும்போது வந்துட்டு ஒரு கண்டினியூஸா எங்கேயோ ஓடிட்டே இருக்கிற மாதிரி, யாராவது துரத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ரொம்ப டிஸ்டர்பன்சஸ் இருந்துட்டே இருக்கும். காலையில முழிக்கும் போது உடல்லாம் அவ்வளவு அசதியா, வலியா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், ரொம்ப டயர்டா இருக்கே அப்படிங்கிற ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த மெடிடேஷன் செஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அலாரம் வந்துட்டு நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பேன். இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இன்னொரு 5 மினிட்ஸ், இன்னும் 10 மினிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
பரவாயில்ல கொஞ்சம் லேட்டா போய்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு 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 கஷ்டமான சூழ்நிலையே காலையில நிலவிட்டு இருந்துச்சு. இந்த 2 வாரத்துல வந்துட்டு ரொம்ப எனக்கு டைம் எடுத்துக்கல டிஃபரன்சஸ் ஃபீல் பண்றதுக்கு. ஒரு 4 நாள் அந்த மெடிடேஷன் செய்யும்போதே வந்துட்டு காலையில வந்துட்டு அலாரம் அடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே எனக்கா விழிப்பு வந்துச்சு. அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் நம்ம பண்ணிரலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு எனக்குள்ள ஒரு நானே ஊக்குவிச்சுக்கிட்ட மாரி இருந்துச்சு. ரொம்பவுமே ஒரு மோட்டிவேட்டடான ஃபீல். காலையில எழுந்து நம்மளோட வேலைகள் எல்லாம் வந்துட்டு கடகடன்னு நடக்கிற மாரி இருந்துச்சு. எப்பவுமே வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா நடக்குது, டைம் பத்தல அப்படிங்கிற மாரி இருக்கும். அ வேலைகள் வந்துட்டு ரொம்ப கடகடன்னு நடக்கிற மாதிரியும், ஆஃபீஸ்ல வந்துட்டு ஏதாவது ஒரு பின்னாடி ஒரு பேக்கிரவுண்ட்ல வந்துட்டு ஏதாவது நடந்துட்டே இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத வந்துட்டு உணராத மாதிரியே ஒரு சூழல் இருக்கும். வேலை செஞ்சுட்டே இருப்போம். நெறைய வேலை இருக்கிற மாரி இருக்கும். செஞ்சுட்டே இருப்போம். பட் எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு எந்த வேலை செஞ்சோம்? ஒரு வேலையுமே செய்யாத மாரி இருக்கே! இன்னும் நெறைய பைல் அப் ஆன மாரி இருக்கே! அப்படிங்கிற மாரி இருக்கும். இந்த டூயிங் ஒன் திங் அட் அ டைம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பயங்கரமான டிஃபரன்ஸ். நெறைய வந்துட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்லிஸ்ட் மாரி நம்ம ஒரு 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 வேலைய வந்துட்டு முழுசா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தியோட வீட்டுக்கு வர சூழ்நிலை இருக்கு. அண்ட் வந்துட்டு வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னா, வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு எனர்ஜி முடிஞ்சிரும். அவ்வளோதான். போனா வந்துட்டு எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. இப்ப வரும்போது வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இன்னும் நெறைய செய்யறதுக்கு வந்துட்டு டைம் இருக்கிற மாதிரியும், அ முன்னாடி இருந்த அதே டைம் தான். பட் இன்னும் வந்துட்டு நான் எனர்ஜெட்டிக்கா இன்னும் கொஞ்சம் நெறைய ஏதாவது புக்ஸ் படிக்கலாம் கொஞ்ச நேரம். இந்த ரொம்ப மொபைல் பார்த்துட்டே இருக்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. ரொம்ப அந்த டயர்ட்னஸ்னால அப்பவே தூங்கவும் முடியாது போனதும். பட் ஏதாவது செய்யணும். என்ன பண்றது? போர் அடிக்குது. அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. பட் இப்ப அந்த சுத்தமா அந்த மொபைல் பார்க்குற அந்த பழக்கத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிருக்கேன். தூக்கம், அ உடல் சோர்வு, இந்த தேவையில்லாமல் அ நேர விரயம் செய்யறதுல இருந்து, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இருந்து எனக்கு விடுதலை அடைஞ்ச மாதிரி ரொம்ப ரிலீஃபா ஃபீல் பண்றேன். ரொம்ப லைட்டா இருக்கு லைஃப் இப்போ. நன்றி. ரொம்ப சந்தோஷம் கீர்த்தியா. நைஸ். அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங் சார். சொல்லுங்க விஸ்வா. இன்னையோட ஒரு 90 நாள் கடந்து வந்துட்டேன் சார் நம்ம யோகா பயிற்சியில. தினமும் காலை வேளையில யோகா பண்ணும்போது நிறைய அனுபவங்களை அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கிறேன். சைட் பை சைடு உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் சார் அதை. கடந்த எனக்கு ஆல்ரெடி உங்கள்ட்ட ஷேர் பண்ணது தான் சார். இங்கே ஒரு டைம் ஷேர் பண்ணிக்கிறேன். மேடை பேச்சுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சார். ஆங்கிலத்திலும் சரி தமிழ்லையும் சரி பேசுறது தான் பிடிக்கும். கடந்த ஒரு வருடமா அந்த ஜிஆர்டி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இந்த ஷார்ப்னஸ் ஆஃப் பிரீத் இருக்கிறதுனால ரொம்பவே பேசுறத ரொம்ப தவிர்த்துருவோம் சார். ஏன்னா பேசும்போதே மூச்சு திணறல் அது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி யோக பயிற்சிகள் பண்ணும்போது ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டு சார். முன்னாடி இருந்ததை விட இப்ப இந்த ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் ரொம்ப இல்லை. நான் மூச்சு விடும் போது என் மூச்சை நானே ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன். சாப்பிட்டதுக்கு அப்புறமும் எந்த மூச்சு திணறல் எதுவுமே இல்லை. அதுவே ரொம்ப பெரிய ஹாப்பி சார். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம பேசலாம், பழைய மாதிரியே பேசலாங்கிற நம்பிக்கை வந்துச்சு. அது போல ஒரு கவியரங்கத்துக்கும் பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது சார். மார்னிங் டைம்ல யோகா பண்ணிட்டு ஒரு புக் படிக்கும்போதும் சரி, ஒரு ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அதுல தான் சார் இருந்துச்சு. நான் அந்த எழுதின கவிதை கூட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் அப்படி ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணி இப்படி எழுதுனது இல்ல. ரொம்ப ஷார்ட் டைம்ல எனக்கு திருப்திப்படுற மாதிரி ரொம்ப நல்லாவே நான் அதை எழுதியிருந்தேன் சார். அந்த ஹாப்பினஸ் எனக்கு நல்லாவே இருந்துச்சு அந்த கவிதையை பார்க்கும்போது. அப்புறம் வந்துட்டு புக் படிக்கிற பழக்கம் இருக்கும் சார். முன்னாடி இருந்துச்சு. எப்படி படிப்பேன்னா படிச்சுக்கிட்டே இருப்பேன். அது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஏதோ ஒரு ஞாபகம் வரும். அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு போயிருவேன். இத மாதிரிலாம் ரொம்ப இருந்துச்சு. இப்போ ஒரு கடைசி ஒரு 2 மாசமா நான் படிக்க உட்கார்ந்தேன்னா, நான் எவ்வளவு நேரம் படிக்கணும்னு நினைக்கிறோம், அவ்வளவு நேரம் நான் படிச்சிருவேன் சார். இதுக்கு முன்னாடி படிக்கும்போது ஒரு பேராகிராஃப் ஏதோ படிக்கும்போது அந்த படிச்சிருவேன். ஆனா அதுல கான்சன்ட்ரேஷன் இல்லாம நான் அதை போய் இன்னொரு தட்டி படிப்பேன் சார். படிக்கும்போது கவனம் இன்னொரு தட்டி படிப்பேன். ஆனா இப்ப வந்து எதை படிச்சாலும் ஒன் டைம் தான் படிக்கிறேன். அந்த கான்சென்ட்ரேஷன்லயே அது நல்லா நினைவுக்கு போயிருது. நான் படிக்கணும்னு விருப்பப்பட்டு இன்னொரு தாட்டி படிக்கணும்னு நினைச்சா படிக்கிறேன். அந்த கான்சென்ட்ரேஷன் இல்லாம படிக்கிற அந்த எண்ணம் இப்ப சுத்தமா இல்ல சார். ஃபுல்லாவே என் கான்சென்ட்ரேஷன்ல நான் நல்லாவே படிக்கிறேன் சார். சோ இத மாதிரி ஒரு நாள் முழுக்கவே கான்சென்ட்ரேஷன் அட் ஒன் திங் அட் ஏ டைம்ங்கிறது நானா கொண்டு வராம தானா இயல்பாவே அது வரா மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சார். ஸ்டார்டிங்ல வந்து இப்ப இந்த விஷயம் பண்ண போறோம், இதுல நம்ம கான்சென்ட்ரேஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். இப்போ வந்துட்டு அது இயல்பாவே தானா வந்துட்டு சார். இப்ப யோகா கிளாஸ் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் இப்ப குளிக்க போறேன்னா அந்த நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் நான் அவசியம் இல்லை, தானாவே இயல்பா வந்தா மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சார். அது கண்டினியூ ஆகுது. அப்புறம் நாள் முழுக்க ரொம்ப ரிலாக்ஸாவே இருக்கு சார். ரொம்ப பொறுமையா இருக்க நிறையவே கத்துக்கிட்டேன். நிறைய விஷயம் ரொம்ப பொறுமை அப்படியே இருக்குது சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். ஹெல்த்லயும் சரி,
நிறைய பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் வந்திருக்கு சார். இந்த யோகாவை டே டு டே லைஃப் அடாப்ட் பண்ணதுனால ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். வெரி குட். நிச்சயமா இப்போ முதல்ல சில விஷயங்கள் செய்யும்போது ஒரு எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். முதல்ல சில விஷயங்கள் செய்யறப்ப சில இந்த கருவிகள் பயன்படுத்துவதாகட்டும், பயிற்சிகள் ஆகட்டும், கொஞ்சம் எஃபர்ட்டோட அது செய்யற மாதிரி இருக்கும். தொடர்ந்து நீங்க செய்துட்டு வர இது இட் பிகம்ஸ் அன் எஃபர்ட்லெஸ் ப்ராசஸ். நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ண வேண்டியதில்லை, இயல்பாவே அது நடக்கும். நிச்சயமா. லாஸ்ட் ஒரு பெரிய பிரேக் அப்புறம் லாஸ்ட் சத்சங்கத்துல திருப்பி ஆரம்பிச்சேன். என்னால தொடர்ந்து இந்த தடவை ஒரு 30 நாள் தொடர்ந்து பண்ணிட்டேன். நடுவுல ஒரு நாள் மட்டும் 20 மினிட் செஷன் மட்டும் பண்ணேன். மற்ற நாள் ஃபுல் செஷனே பண்ண முடிஞ்சது. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப எனக்கு ரொம்ப என்னோட எனர்ஜி மைண்ட் லெவல்ஸ் வந்து நல்ல எனக்கே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஒரு டவுட் வந்து எனக்கு, நான் கொஞ்சம் டைமிங் காலையில எழுந்தாதான் என்னால பண்ண முடியுது. ஸோ ஆல்மோஸ்ட் 4 o'clock எழுந்து பண்றேன். 11 o'clock ஸ்லீப் பண்றேன். அதுல 4 o'clock பண்றேன். அதனால நடுவுல ஒரு 10 மணிக்கிட்ட எனக்கு ஒரு பயங்கர எனர்ஜி டிராக் வருது. இது மேபி என்னோட தூக்கம் எனஃபா இல்லாததுனாலயா இல்ல இதுன்னு தெரியல. அது அது மேபி இது ப்ராசஸோட ப்ராப்ளமா இல்ல நான் என்னோட ஸ்கெடியூல் ப்ராப்ளமாங்கிறத நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதர் தேன் தட் ஒரு என்னோட டே வந்து மோர் ப்ரொடக்டிவா இருக்கு. ப்ளஸ் எனர்ஜி என்னோட எமோஷன்ஸ் வந்து ரொம்ப செட்டில் ஆயிருக்கு. அது எனக்கு நல்லது. ப்ளஸ் நைட்டு வந்து சாப்பாடை குறைக்க முயற்சி பண்ணேன் இந்த 10-30 நாள்ல. அதை என்னால ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடிஞ்சது. கண்ட்ரோல் ஓவர் மை ஈட்டிங் வந்து நல்ல முன்னேறி இருக்கு சார். தேங்க்யூ. இந்த இது மட்டும் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க, அந்த எனர்ஜி டிராக் மட்டும். நிச்சயமா உங்களுடைய தூக்கம் நிச்சயமா பத்தல. உங்களுக்கு அதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கங்க உங்க டைமிங்க. அது தனியா வேணா மெசேஜ் பண்ணுங்க, அது பார்க்கலாம் என்ன பண்றதுன்னு. நிச்சயமா அது கொஞ்சம் நீங்க பேலன்ஸ் பண்ண தேவை இருக்கு. ஏன் அது தூக்கம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான ஃபேக்டர், நிதிரையில என்ன நடக்குது, இது நம்ம இன்னைக்கு வகுப்புல கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். பெஸ்ட். எவ்வளவு பேர் அட்வான்ஸ் ப்ரோக்ராம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க? இந்த ஜூன்ல வருது, 3 டே வெள்ளிமலையில வருது இந்த வகுப்பு. இது ஓகே, ரைட். நம்ம அதை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஷேர் பண்ணணுமா, இல்ல கொஸ்டின் ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. பிப்ரவரி எண்ட்ல வெள்ளிமலையில பண்ணேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எக்ஸப்ட் 3 to 4 days வந்து கண்டினியூஸா பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ லாஸ்ட் சஸ்டன்ஸ்ல மென்ஷன் பண்ண மாதிரிக்கு பிசிக்கலா நிறைய சேஞ்சஸ் இருக்கு. மைக்ரைன் இல்லை கம்ப்ளீட்டா, அன்லஸ் அதர்வைஸ் 1 or 2 days தவிர இந்த மைக்ரைன் டேப்லெட்டே போடலை நான். நெக் பெயின் இருக்கும் எனக்கு, அந்த நெக் பெயினும் இல்லை. ஸோ ஒரே ஒரு சேலஞ்சஸ் என்னன்னா, அந்த மெடிடேஷன் கைகூடலையோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எப்பவுமே இருக்கு. நான் உட்காடுறேன், கண்டினியூஸா பண்றேன். ஸோ மேல்நிலை அந்த நெக்ஸ்ட் லெவல் கிளாஸஸ்க்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். மேபி உங்க கைடன்ஸ்ல மறுபடியும் என்ன நினைக்கிறோனோ அதை அடைய முடியும்னு நினைக்கிறேன். உங்க கேள்வி புரிஞ்சுது. இப்போ இந்த மைக்ரேன் காணாம போயிடுச்சு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஓகே, நீங்க ரொம்ப லைட்டா எடுக்காதீங்க, அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ உங்களுக்கு வேலை செய்யாம இது நடக்காது, உங்களுக்கு வேலை செய்யுது, நிச்சயமா செய்யுது. ஸோ ஏன்னா நம்ம மைண்டு வேற விதமா புரியும். எல்லாத்தையுமே நம்ம வெர்பலைஸ் பண்ணி அதையே வார்த்தைகளா மாத்தி எண்ணமா மாத்தி தான் ஒரு விஷயத்தையும் புரிஞ்சிருக்கேன். ஏன்னா அப்படிதான் பயிற்சி செஞ்சுட்டு வந்திருக்கோம், அப்படிதான் இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால ஒரு அனுபவம் நிகழுதா இல்லையா அப்படிங்கறத பத்தின ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். சரி, இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த பத்தி ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கலாம். தெரியாத விஷயத்த பத்தி நீங்க எதிர்பார்ப்பு வச்சுக்க முடியுமா? ஏன்னா அது நமக்கு தெரியாது. இப்ப தியானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. சோ இப்ப தியானம் எப்படி கரெக்டா நடக்குதா இல்லையா அப்படின்னா அது ஒரு எதிர்பார்ப்பு நீங்க மைண்ட்ல உருவானதுனால இதுதானா எது என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அப்போ உங்களுடைய கவனம் இப்ப என்ன நிகழ்ந்துட்டு இருக்குதோ அது கூட இல்லாம வேற என்னவோ இல்லாத ஒண்ணு கூட, தெரியாத ஒண்ணு பத்தி அது மேல கவனம் இங்கே போயிட்டு இருக்குது. சோ அதனால இங்க இப்ப என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி உணர்ந்துக்கிற ஒரு தன்மையை நம்ம இழந்துருவோம். சோ அதனால உங்களுக்கு எது நிகழ்தோ அதுதான் தியானம், உங்களுக்கு என்ன நிகழ்தோ அது தியானம். நீங்க தொடர்ந்து செய்யறீங்க தானே, தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க எக்ஸப்ட் 3-4 days தவிர எல்லாம் செய்ய முடியுதுன்னு சொல்றீங்க.
ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் டு இட். நீங்க அது ஒரு மரம் வளர்த்துற மாதிரி தான், நம்ம கிளாஸ்ல சொன்னதே தான். நீங்க விதை போட்டுட்டு அதுல தண்ணி ஊற்றி சும்மா கவனிச்சுட்டு இருங்க, அது பலன் தானா வந்து சேரும். அபியாசம் அப்படின்னு சொல்லுவோம். அது அபியாசம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி, கன்சிஸ்டன்டா ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யறது. இது ஒரு தெரபி மாதிரி பயன்படுத்தக்கூடாது. இப்ப இது எப்படின்னா, எனக்கு உடம்பு வலி இருக்கு, நான் இந்த பயிற்சி பண்ணேன்னா எனக்கு நல்லா இருக்குது, அதனால அன்னைக்கு மட்டும் செய்யலாம். எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, ஸோ அப்போ நம்ம யோக நித்ரா பண்ணா தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க, அப்போ அன்னைக்கு மட்டும் யோக நித்ரா பண்ணிக்கலாம். இப்படி வேலை செய்யாது. ஓகே, இது ஒரு ஹோலிஸ்டிக்கா தான் பார்ப்போம். யோகத்துல ஒரு தனித்தனி பகுதிக்கான ஒரு ஃபிக்ஸ் இல்லை. இது அந்த மாதிரி இல்லை, இது தெரபி இல்லை. இது தொடர்ந்து நம்ம கன்சிஸ்டண்டா இது செய்யும் போதுதான் ஒரு ஹோலிஸ்டிக்கான எனர்ஜி உச்சநிலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்க உள்ளத்துல, உங்களோட சக்தி நிலையில, இந்த பிசிக்கல் பாடி, மென்டல் பாடி, உங்களோட எனர்ஜி பாடி, இந்த 3 தன்மைகளையும் நம்ம தீவிரமா நம்ம ஒரு சக்தி ஓட்டத்தை உருவாக்கணும். ஸோ அப்போதான் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாத்தையும் பார்க்க முடியும். இந்த 2 சரியா இருந்தாதான் இன்னொரு பரிமாணத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ உடல் சரியா இல்லை அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல செட்டில் ஆகி உட்காரவே முடியாது. உடல் அசைஞ்சிட்டே இருக்கும், உடல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு சிலர் முதல்ல ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, கணேஷ் உங்களுக்கு நல்லா தெரியும். எஸ், உங்க பிசிக்கல் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்க தொடர்ந்து ஒரு 3 மாதங்களுக்கு மேல பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5-6 months ஆயிடுச்சா, நிறைய நாள் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரியுது அந்த வித்தியாசம், புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ஆனா கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ. எனக்கு முதல் 3-4 நாள் இது மாதிரி உடம்பு சிரமமா இருக்குதே அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட்ஸ் உணராம போயிடுவீங்க. அதோட அந்த பிரச்சனையிலிருந்து முழுமையா விடுதலை அடையிறதுங்கிறது தள்ளி போயிடும். ஸோ அதுதான் முக்கியமானது. அதனாலதான் அபியாசம்ங்கிறது மிக மிக முக்கியமானது. 2வது வைராகியம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் பத்தி சொல்லுவோம் எப்பவுமே. வைராகியம்னா நம்ம உறுதின்னு நினைச்சுக்கிறோம். எஸ், அப்கோர்ஸ் அந்த ஒரு மீனிங் இருக்குது. வைராகியம் அப்படின்னா கலர்லெஸ் அல்லது வித்தவுட் அட்டாச்மெண்ட். வைராகியம் வித்தவுட் அட்டாச்மெண்ட் அபவுட் த ரிசல்ட்ஸ் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங். அடுத்து எனக்கு என்ன நடக்கும், இது நடக்க போகுது, இது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல், அதுல ஒரு பற்றுதல் அப்படிங்கிறது வச்சுக்காம, இது நடக்குதும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் இல்லாமல், முழுமையா இப்ப என்ன இருக்குதோ அது கூட இருந்து செய்யறது இருக்கு. அதன் மூலமாவே தானாவே என்ன விளைவுகள் பத்தி கவலை இல்லாம நீங்க செய்யும் போது எல்லா பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா விளைவுகள் பத்தியோ அல்லது என்ன நடக்கணுங்கிற ஒரு பலன்கள் பத்தியோ எதிர்பார்ப்பு பத்தி மட்டுமே சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறத இழந்துருவோம். இந்த மொமெண்ட்ல நம்ம நிகழக்கூடிய அனுபவத்தை மிஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம மனம் இந்த கணத்துல இல்லை, நெக்ஸ்ட் மொமெண்ட்டை பத்தி யோசிச்சுட்டு இருக்கு. இது புரியுது இல்லையா எல்லாருக்கும்? ஸோ இந்த அபியாசம், வைராக்கியம், இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கீவேர்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எவ்ரி டைம் உங்களுக்கு சலனம் வந்ததுனாலும் உடனே இதை நினைவுபடுத்தணும். ஏன்னா இந்த மனம் ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியா வேலை செய்யும். இந்த மனம் அப்படிதான் பயன்படுத்திருக்கு, ஏன்னா நம்ம அப்படிதான் வாழ்ந்துருக்கிறோம். ஸோ அதனால இது அப்படிதான் ட்ரிக்கியா வேலை செய்யும். இது வேண்டான்னு சொல்லாது, நாளைக்கு பண்ணலாம், ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது அதனால நாளைக்கு பண்ணலாம். ரொம்ப முக்கியமான வேலை இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? எது முக்கியம்? உங்க உடல், உங்க மனம், உங்க சக்தி முக்கியமானதா இல்லையா? அப்பதான் ரொம்ப முக்கியம். நீங்க ஏதோ ரொம்ப முக்கியமான வேலை செய்ய போறீங்க, அதான் ரொம்ப முக்கியம். இது ஒரு ஸ்மால் டூர் போற மாதிரியோ, ஒரு சின்ன ஒரு ட்ரிப் போன நல்லா இருக்குது, இந்த அனுபவத்தை தேடாதீங்க. இது கன்சிஸ்டண்டா வாழ்வு அனுபவமா இருக்கணும் உங்களுக்கு. டே டு டே எப்படி நீங்க குளிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, அது மாதிரி இது நடக்கணும். ப்ரியாரிட்டைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியம்? இப்போ இந்த பயிற்சிகளுக்கு சில சமயம் ஒரு சிலர் சொல்றது இந்த மாதிரி சொல்றீங்க, டைம் இல்லைங்க, ரொம்ப முக்கியமான வேலை இருந்துச்சு அதனால பண்ண முடியலைங்க. நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க உங்க வாழ்க்கையில, அது கரெக்ட் பண்ணுங்க. அதே அட்ரஸ் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். நம்ம மனத்துல பல பிரச்சனைகள் வருது, உட்கார்ந்து யோசனை பண்ணிட்டு டயத்தை 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வீண் பண்றோம். எவ்வளவு நேரம் நம்ம போன்ல நம்ம எவ்வளவு நேரம் அடிக்ஷனா இருக்கோம், எவ்வளவு நேரம் சீரியல்லையோ வேற ஏதாவது சீரீஸ்லயோ ஏதோ ஒண்ணுல நம்ம போறோம். இதுல எது முக்கியமானதுன்னு நீங்க பாருங்க. உங்க வாழ்க்கைக்கு எது முக்கியமானது? நிறைய பேர் ஷேர் பண்ணீங்க, தியானம் செஞ்சு முடிச்சாலே அவ்வளோ அனுபவமா இருக்கு, அவ்வளவு நல்லா இருக்குது. அதனால நான் தொடர்ந்து எப்பவுமே வச்சுக்கிட்டு தானே, அதை பத்தி சிந்தனையே வர வேண்டாம். எஸ், புரியுது இல்லையா? சோ இது ரொம்ப முக்கியமான. சரி, இப்போ யோகா இந்த மேல்நிலை வகுப்பு அப்படின்றது, இந்த உயர்நிலை தியானம் வகுப்பு அப்படிங்கிறது வருஷத்துல 2 முறை, 1 முறை
நான் ஆக்சுவலா 2 வருஷம் ஆச்சு இந்த மாதிரி வகுப்பு நடத்திய ஒரு 2 வருஷம் ஆச்சு. அதுக்கு ஒரு முறை தான் பண்றோம். இது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ப்ராசஸ் இது. இந்த தியானம் அப்படின்றது இந்த டெண்டன்சிஸ் பத்தி, கம்பல்ஷன்ஸ் இதெல்லாம் சொன்னீங்களே, இந்த தியானம் அப்படிங்கிறது இது கம்ப்ளீட்டா இதுல இருந்து வெளிவந்து இன்னொரு பரிமாணத்தை தரிசிக்கிறதுக்கான ஒரு பெரிய பாசிபிலிட்டி. இப்போ இது எப்படின்னா, யோகா அப்படின்னா சித்த விருத்தி நிரோதகா, இதை பத்தி நம்ம கிளாஸ்லயே சொல்லியிருக்கோம். அதாவது மனத்தினுடைய செயல்பாடுகளுடைய நிறுத்தமே யோகம் அப்படின்றது. யோகம்னா ஐக்கியம் அல்லது இணைதல் அப்படிங்கிற வார்த்தையை பெரும்பாலும் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையில இந்த யோக தரிசனம் சொல்றது ஐக்கியமோ இணைதலை பத்தி இல்லை. ஜீவாத்மா பரமாத்மா கூடயோ அல்லது வேற இன்னொன்னு கூட இணையறது பத்தி இல்லை. மனத்தினுடைய செயல்களை ரிஸ்ட்ரெயின் பண்றது அல்லது நிறுத்தப்படுறத உளச்செயல் தடுத்தல் தான் யோகம் சொல்றது. எதனால அது அப்படின்னா, இப்போ நம்ம யோக தரிசனத்தை பத்தி சொல்லும்போது இந்த சாங்கியம் யோகம் பத்தி நான் கொஞ்சம் டீட்டெயிலா வகுப்புல பார்த்தோம். ஒரு தடவை குயிக்கா நினைவுபடுத்துறேன். இந்த 25 தத்துவங்கள் அப்படிங்கிறது இந்த அடிப்படையான 2 அம்சங்கள், ஒன்னு புருஷன், இன்னொன்னு பிரகிருதி. இந்த பிரகிருதியோட அம்சங்களா தான் இந்த இயற்கை அல்லது மேட்டர், பொருள். இது பொருள்வயமானது. இது பொருள் தன்மையை தாண்டின ஒரு கான்சியஸ்னஸ். புருஷன்கிறது பியூர் கான்சியஸ்னஸ். இப்ப நீங்க புருஷன் அப்படின்றது இந்த பொருள் தன்மையா இருக்கக்கூடிய மேட்டரா இருக்கக்கூடிய இந்த உடல் ஆகட்டும், கருவிகள் ஆகட்டும், இதை பயன்படுத்தி இந்த அனுபவத்தை உணருது. இது நினைவு இருக்கு இல்லையா? பஞ்சபூதங்கள், 5 இந்திரியங்கள், அறிதல் கருவிகள், 5 செயல் கருவிகள், அந்த பஞ்சபூதங்களுக்கு மூலமா இருக்கக்கூடிய தன்மாத்திரைகள், இது எல்லாமே கிராஸ்ல இருந்து சட்டில் நோக்கி, அதாவது ஸ்தூலத்திலிருந்து சூட்சுமத்தை நோக்கி வரக்கூடிய கருவிகள். அந்த கரணங்கள் உள்கருவிகள். இந்த மனம், புத்தி, இந்த இன்டெலெக்ட், சித்தம், அப்புறம் நம்மளுடைய அகங்காரம், நான் அப்படின்ற உணர்வு தன். இந்த 4மே சூட்சமான கருவிகள், இன்னும் தீவிரமா சூட்சமான கருவிகள். இப்ப இது எல்லாமே பிரகிருதியோட வடிவங்கள். இந்த 24 தன்மைகளும் பிரகிருதியோட வடிவங்கள். மேட்டர், பொருள் தான். மனம் அப்படின்றது எவ்வளவு சூட்சமாவே இருந்தாலும் அதுவும் பொருள் தான். இது புரியுதா உங்களுக்கு? இது மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மிகப்பெரிய புரிதல். இது மிக முக்கியமான ஒரு புரிதல். ஏன்னா இது நீங்க இல்லை, இது பியூர் கான்சியஸ்னஸ். புருஷன் அப்படிங்கிறது யுவர் பியூர் அவேர்னஸ். யூ ஆர் யூசிங் தம் as tools to experience the life. எஸ், இந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குது இல்லையா? சரி, இப்ப இந்த தியானம், நம்ம இந்த மேல்நிலை தியானம் அப்படின்றது நீங்க பல்வேறு விதமா தியானங்கள், சத்சங்க தியானங்கள்லயே, வெவ்வேறு நிலைகள்லயோ இல்ல சைத்தன்ய தியானத்திலேயே ஒரு சில நிகழ்வுகள்ல, சில முன்னாடி பொழுதுகள்ல இந்த அனுபவங்களை நிகழ்ந்திருந்தாலும் சரி, நிகழ்ந்தாலும் சரி. இந்த மேல்நிலை தியானம் அப்படிங்கிறது இந்த புருஷன் அப்படிங்கிற தன்மையை அனுபவபூர்வமா நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது, உங்களுக்குள்ள நீங்க உறுதிப்படுத்திக்கிறது, உங்களை நிலைப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வழிதான் இந்த தியானம். இப்போ இந்த சித்த விருத்தி அப்படிங்கிறது என்னென்ன விதமான விருத்திகளா உங்களுக்குள்ள நிகழ முடியும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சுருக்கமா பார்த்தோம்னா இது என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் ஆழமா உங்களுக்கு புரிஞ்சிடும். சித்த விருத்திகள் 5 விதமா நடக்குது. சித்த விருத்தி அப்படின்னா மனத்தினுடைய செயல்பாடுகள், அவ்வளவுதான். இது 5 விதமா நிகழலாம். 1 பிரமாணம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா ரைட் நாலேஜ், அதாவது உண்மையான அறிவு, சரியான அறிதல், சரியான அறிவு. இந்த உண்மை அறிவு அப்படிங்கிறது என்ன நிகழ முடியும்? இது என்ன உண்மையான அறிவுங்கிறது என்ன? இத பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லும். பிரத்யக்ஷம்னா நேர்காட்சி. ஒரு புலன்கள் மூலமா, 5 புலன்கள் மூலமா அப்படியே எப்படி இருக்குதோ அப்படியே உணரக்கூடிய ஒரு காட்சியை பிரத்யக்ஷ காட்சி, அதில் நேர்காட்சின்னு சொல்லும். இந்த பிரத்யக்ஷம் அப்படிங்கிறத இது 4 காட்சிகளா பிரியுது. இதை பத்தி நான் 2 சத்தங்கள் முன்னாடி பேசியிருக்கேன். புதிய நபர்கள் இருக்காங்க, திரும்ப ஒரு தடவை சொல்றேன். இந்த பிரத்யக்ஷம், அனுமானம், ஸ்ருதி, இந்த 3 விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். எதுக்கு அப்படின்னா ரைட் நாலேஜ், அதாவது உண்மையான அறிதலை புரிஞ்சுக்கிறதுக்கான 3 வழிகள் பிரத்யக்ஷம், அனுமானம், ஸ்ருதி. இப்ப நான் பிரத்யக்ஷத்தை பத்தி பேசுறோம். பிரத்யக்ஷம்னா நேர்காட்சி. இப்ப இந்த புலன்கள் மூலமா உணரக்கூடியது. இது 4 விதமா பிரியுது. என்னன்னா, முதல்ல இந்திரிய காட்சி அப்படின்னு சொல்லுவோம், அல்லது வாயில் காட்சி அப்படின்னு சொல்லுவோம்.
இந்திரியங்கள்ங்கிறது என்ன? இந்த ஞான இந்திரியங்கள் 5 அறிதல் கருவிகள் இருக்குது. அந்த அறிதல் கருவிகளுடைய வாயில்ல நிகழக்கூடிய, அந்த வாசல்ல நிகழக்கூடிய அனுபவத்தை வாயில் காட்சி அல்லது இந்திரிய காட்சின்னு சொல்றோம். உதாரணமா இப்ப ஒரு சப்தம், நான் பேசுறது ஒரு சப்தமா வருது. இது வேகமா நிகழ்றதுனால நம்ம அப்படியே மொழியா புரிஞ்சுக்கிறோம், புரிதலா நடக்குது. நான் பிரிக்கிறேன். இப்போ முதல்ல இந்திரிய காட்சி அப்படிங்கிறது என்ன நடக்குது? முதல்ல கண்ணுல ஒரு ஏதோ ஒண்ணு நிகழுது. இந்த ஒளியுடைய மாறுபாடுகள் சில நடக்குது. சப்தம், ஏதோ ஒரு விதமான சப்தம், சம்திங் ஹேப்பனிங் அண்ட் லெவல் ஆஃப் இந்திரிய. இந்த சப்தம் காது அடிப்படையில இது நடக்குது. வாசனை அதே மாதிரி. இந்த 5 புலன்களையும் இது காத்து இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் காத்து இருக்குது. இது இந்திரிய காட்சி. இந்த இடத்துல மாறுபாடுகள் நிகழ்றது இல்லை. இப்ப நான் பேசுறதோ அல்லது ஒரு காட்சியோ பிரிஞ்சு இது என்ன அப்படின்னு விளக்கமா உணரக்கூடிய தன்மையில இல்லை. இதுக்கு நிர்விகல்ப காட்சி அப்படின்னு சொல்லுவோம். அது சும்மா காட்சி அளவுலயோ சப்த அளவுல அப்படியே இருக்குது. இது புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? இப்ப நீங்க உதாரணமா ஒரு சைனீஸ் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியாது, யாரோ ஒரு பேசுறாங்க, உங்களுக்கு ஏதாவது புரியுமா? இது சப்தம் அப்படிங்கிற அடிப்படையில வெறும் சப்தமா இருக்கு. அது ஒரு அறிவா பிரிஞ்சு உணரல, பிரித்து உணரல. நிர்விகல்பம் அப்படின்னா பிரித்து உணரப்படாத அல்லது மாறுபாடு இல்லாத காட்சி. ஃபாலோயிங் மீ எல்லாரும்? புரியுது? சரி, இது இந்த இடத்துல இந்திரிய காட்சி அளவுல இது இப்படி நடக்குது. அதுக்கப்புறம் மனத்துக்குள்ள போகும்போது இது உங்களுக்குள்ள ஒரு எண்ணமாவோ அது புரிதலா உருவாகுது. அதுக்கு மானச காட்சி அப்படின்னு சொல்லுவோம். மானச காட்சி அப்படின்னு என்னன்னா, இந்த இடத்துல நீங்க இது பிரிச்சு உணர்றீங்க. இப்ப இந்த சப்தத்தோட அர்த்தத்தை உணர்றீங்க. இது காட்சியா உருவெடுக்குது அல்லது வாசனை, அது என்னங்கிறது இது எப்படி உணருது? ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பதிவு இருக்கு. இந்த பதிவை கம்பேர் பண்ணி இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற தன்மை நடக்குது. இதுதான் மானச காட்சி. இப்ப இந்த மனம் அப்படிங்கிறது இந்த 5 கருவிகளும் அது கூட கனெக்ட் ஆயிருக்குது. அந்த புலன்கள்ல இருந்து வர்ற இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுது. இதுவோ அதுவோ அப்படின்னு அது முடிவெடுக்க முடியாம அது கொஞ்சம் குழம்புது. அந்த சமயத்துல தான் இன்டெலெக்ட் அல்லது புத்தி அப்படிங்கிற கருவி பயன்படுது. இந்த புத்திங்கிற கருவி இதுதான் அப்படின்னு பிக்ஸ் பண்ணுது. இது எதை வச்சு பிக்ஸ் பண்ணுது? ஏற்கனவே இருக்கிற பதிவுகளை கம்பேர் பண்ணி, அந்த ப்ராசஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி அது நிர்ணயிக்குது. இதுக்கு சவிகல்ப காட்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிரிந்து உணர தகுந்த ஒரு காட்சி. இது புரியுதா எல்லாருக்கும்? புரியுதா இல்ல டூ மச்சா இருக்குதா? புரியுது. சரி, இது அடுத்தது தன்வேதனை காட்சி அப்படின்னு. வேதனைனா உணர்ச்சி. இப்போ இது ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு இன்ஃபர்மேஷன் நடந்திருக்குது, அதுக்கு உண்டான ஒரு உணர்ச்சி உருவாகுது. நீங்க சப்தம் வந்தாலோ ஒரு வார்த்தைகள் கேட்டாலோ அல்லது ஒரு காட்சி பார்த்தாலோ அல்லது வேற ஏதோ புலன்கள் மூலமா வரக்கூடிய இன்புட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு உணர்ச்சி உங்களுக்குள்ள உருவாகுது. இது பிடிச்சதா இருக்கலாம், பிடிக்காதா இருக்கலாம், இல்ல நியூட்ரலா இருக்கலாம். அதுல பல்வேறு விதமான லேயர்ஸ் இருக்கலாம். புரியுது இல்லையா? இது தன்வேதனை காட்சி. இந்த 3 தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். இப்படிதான் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்குது. இந்த பிரத்யட்சம் அப்படிங்கிறது, அதாவது ரைட் நாலேஜ் அப்படிங்கிறதுல பிரத்யட்சமா உணரக்கூடியது எல்லாமே இப்படிதான் நிகழுது. இதை நீங்க மாற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை இதுல, இந்த இடத்துல இல்லை. இப்போ 4வது ஒரு காட்சி இருக்குது. இப்போ அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் சொல்றேன். இதுக்கு யோக காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. யோக காட்சி அப்படின்னு என்னன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த உணர்றது அப்படிங்கிறது இந்த புலன்கள் மூலமா தான் நமக்கு இப்ப இருக்கிற நிலையில உணர்ந்துட்டு இருக்கிறோம். இந்த புலன்களை பயன்படுத்தாம உயிர் தானாவே அது தன்னுடைய ஒரிஜினல் நேச்சர்ல உணர்ந்து அதிலிருந்து உணரக்கூடிய அறிவு. இது புலன்கள் மூலமா அல்ல. இதுக்கு யோக காட்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஞானிகள் இதெல்லாமே யோக காட்சிகள் உணர்ந்த ஞானிகள் அதன் வழியா உணர்ந்த அனுபவத்தை தான் தரிசனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ப்ராசஸா உருவாகும். இது கிளியரா இருக்கு இல்லையா? பிரத்யக்ஷம் அப்படிங்கிற அந்த அனுமானம், அது அடுத்தது அனுமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அனுமானம்னா என்னன்னா, ஒரு காட்சி தெரியுது, ஏதோ ஒரு விஷயம் தெரியுது, அதிலிருந்து இன்னொன்னு யூகிக்கிறது. இது அனுமானம் அப்படி. இது ரைட் நாலேஜ் இருக்கு. உதாரணமா ஒரு புகை வருது அப்படின்னா அங்க தீ இருக்கக்கூடும் அப்படிங்கிறது ஒரு அனுமானம். ஏன் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தீ இருக்கிறது, புகை வந்திருக்குதுங்கிறது நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கிறீங்க. அதை வச்சு இப்ப கண் முன்னாடி இருக்கிற ஒன்றை வச்சு இன்னொன்னு நம்ம யூகிக்கிறது தான் அனுமானம். இது ஒரு ரைட் நாலேஜோட ஒரு அங்கம். 3வது ஸ்ருதி. ஸ்ருதி அப்படிங்கிறது முன்னறிதல், முன்னறிவு. இப்ப நீங்க முன்னறிவு அப்படிங்கிறது
சாதாரணமா ஸ்கிரிப்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கிரிப்சர்ஸ்ங்கிறது தான் உணர்ந்த ஒரு டெஸ்டிமோனி, somebody who experienced it, அவங்களுடைய வார்த்தைகள். உதாரணமா இப்போ நியூட்டனோட தேர்ட் லா இருக்குது. இப்போ அந்த தேர்ட் லா அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் உணர்ந்து அதையே பரிசோதனை பண்ணி முன்னாடியே எழுதி வச்சிருக்காங்க. இதை நீங்க இந்த அறிவை அப்படியே நீங்க பயன்படுத்தணும். அது ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு இது நம்ம அனுபவத்துல ஆன்மீக அறிவு உணர்வுக்கும் அதுதான். இந்த 3 அடிப்படைகள், இந்த 3 தான் நம்ம ரைட் நாலேஜ், சோர்ஸ் ஆஃப் ரைட் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சரியான அறிவு அப்படிங்கிறது இது மாறுபாடு இல்லாத, திரிபு இல்லாத அறிதல். இது முதல். இதுவும் விருத்திகள்ல ஒண்ணுதான். இது நல்லா புரிஞ்சுக்கங்க. சரியான அறிதல் அப்படிங்கிறது நீங்க பொய்யறிவு கூட நீங்க போகல, இது மெய்யறிவு தான் இருக்கிறீங்க. ஆனாலும் இது விருத்தி தான். இதுவும் ஒரு விதமான மனத்தோட செயல்பாடு தான். கரெக்டா புரிஞ்சுக்கங்க. 2வது, இப்போ ராங் நாலேஜ். இப்போ ராங் நாலேஜ்ங்கிறது என்ன? இப்போ நீங்க ஒரு காட்சியை பிறழ்வா பாக்குறது, ஒரு காட்சியை தவறா நீங்க அனுமானிக்கிறது, இது எல்லாமே இதான ராங் நாலேஜ். உதாரணமா ஒரு கயிற்றறவு எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு கயிறு கீழே இருக்குது, அந்த குறைவான வெளிச்சத்தினாலேயோ எதனாலேயோ நீங்க அது பாம்பா பாக்குறது அப்படிங்கிறது ஒரு தவறான நாலேஜ். இப்போ இது தவறான நாலேஜ் நம்ம அனுபவத்துல நிறைய நடக்கும். யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, அவங்க என்ன நோக்கத்துல சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம திருச்சி நம்ம மனத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய முன்முடிவுகள்னாலையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேற ஒரு விஷயத்தினாலையும் நம்ம அது மேல போட்டி உண்மையா என்ன இருக்குதோ அதையே உணராம அதையே இன்னொரு விதமா புரிஞ்சுக்கிறது ராங் நாலேஜ். நம்மளுடைய விருத்திகளுக்கு நம்ம மனத்துல நடக்கக்கூடிய இடைவிடாத செயல்பாடுக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணம். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இப்ப யாரோ ஒருத்தங்க உங்களை பார்த்து சிரிக்கல, அல்லது நீங்க ஏதோ வழக்கமா சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லல அப்படின்னா, இந்த ஒரு ட்ரிகர் உங்களுக்குள்ள எவ்வளவு தொடர்ச்சியான எண்ணங்களை உருவாக்குது, உணர்ச்சிகளை உருவாக்குது. எஸ் ஆர் நோ? எஸ். தொடர்ந்து இடைவிடாம இது நிகழுது. இப்போ யாரோ 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, உங்களை பார்த்துட்டு ஏதோ சொல்றாங்க, உங்களை பார்த்துதான் சொன்னாங்களான்னு தெரியாது, ஆனா உங்களை பார்த்து சொல்றதா நீங்க நினைச்சுக்கிட்டீங்க, உங்களை பார்த்து சிரிக்கிறதா நினைச்சுக்கிட்டீங்க. சோ உடனே உங்க மனசுல என்னெல்லாம் ஓடுது, என்னெல்லாம் உண்மையோ அது இல்லாம எதெல்லாம் இருக்கணுமோ எல்லா கற்பனையும் ஓடுது. யாரோ ஒருத்தங்க ஒரு மெயில் அனுப்புனாங்க, 2 லைன் தான் இருக்குது, அந்த மெயில் ஏதோ உங்களுக்கு ராங் ஏதோ கொடுக்குதோ, சம்திங் டெல்ஸ் மீ, ஏதோ ஒரு பிரச்சனை நாமளே உருவாக்கிக்கிறோம் எல்லாத்தையும். திஸ் இஸ் அ ராங் நாலேஜ். ஒண்ணு இன்னொன்னா நம்ம உண்மையை உணராம அதுக்கான எல்லா விதமான பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு எல்லா விதமான மனத்தில் இருக்க தாட் ப்ராசஸையும் உருவாக்குற ஒரு ட்ரிகரா அது மாறுது ராங் நாலேஜ். இது ஒரு மிக முக்கியமான விருத்தி. இதுக்கான மனத்தினுடைய செயல்பாடுகளுக்கு, மனத்தினுடைய உளச்செயலுக்கு அதிகரிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ராங் நாலேஜ். ஒரு விஷயத்த தவறாக பிறழ்வாவும் திரிபாவும் நம்ம புரிஞ்சுக்கிறது. 3வது விகல்பம். அது 2வதுக்கு விபரியாயான்னு சொல்லுவாங்க. இது விகல்பம். விகல்பம்னா கற்பனை. அது தெரியும். சும்மா நாம உட்கார்ந்துட்டு எதையாவது ஒண்ணு கற்பனை பண்றது. இப்படி நடந்துருமோ, இது நடந்துருமோ, அது ஆயிடுமோ, இது நடந்துருச்சுன்னா என்ன பண்றது, இந்த மென்டல் கான்வர்சேஷன் இருக்கு, இதுக்கு இடைவிடாத ஒரு சுழற்சி மனதில் நடந்துட்டு இருக்கு. மென்டல் ஆர்குமெண்ட்ஸ். இப்ப யாரோ ஒரு நடந்திருக்கலாம், உங்களுடைய மேலதிகாரியோ உங்க கூட இருக்கிறவங்களோ அல்லது உங்கள் உணர்வுகளோ ஏதோ ஒண்ணு நிகழ்ந்திருக்கலாம். அதுக்கு நீங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸான ஒரு கற்பனையாகவும் போகலாம். இந்த எதுவுமே ட்ரிகர் இல்லாம நம்ம உட்கார்ந்த இடத்துல மனத்திலிருந்தே நம்ம உருவாக்கக்கூடிய விகல்பங்களும் இருக்கலாம். இருக்குதா? அன்றாட வாழ்க்கையில் ரிலேட் பண்ண முடியுதா உங்களுக்கு? இதுவும் ஒரு விருத்தி. இதுக்கு கற்பனை. இது நீங்க நேர்மறையா கூட பயன்படுத்தலாம். இப்ப நம்ம உதாரணமா நம்ம ஒரு தியானம் பண்ணணும், இந்த டிராவல் தியானம் ஒண்ணு பண்ணணும். இது நேர்மறையா நீங்க உங்களுடைய கற்பனைங்கிற ஒரு ஆஸ்பெக்ட பயன்படுத்தி உங்களுக்கு என்ன வேணுமோ உருவாக்கிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தலாம். இல்ல இது நீங்க துன்பு உருவாக்கியிருக்காகவும் பயன்படுத்தலாம். இதுவும் ஒரு விருத்தி தான். ஆனா நீங்க இதை எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது இருக்குது. இது 3வது. 4வது என்னன்னா நித்ரை அப்படின்னு சொல்லுவோம். உறக்கம். உறக்கம்ல நம்ம கனவுகள் வருது. இந்த உறக்கத்துல கனவுகள் இல்லாதும் ஆன் அண்ட் ஆஃபா நம்ம மனத்தோட செயல்பாடுகள் தொடர்ந்து நிகழ்ந்துட்டே தான் இருக்குது. இது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா அப்புறமா பார்க்கலாம். அடுத்தது 5வது விருத்தி என்ன அப்படின்னா ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நினைவுகள், மெமரிஸ். இது 5வது. இந்த 5 தான். மெமரிஸ் பத்தி உங்களுக்கு தெரியும்.
நம்ம கடந்த காலத்துல நிகழ்ந்தது, சின்ன வயசுல நிகழ்ந்தது, அது எந்த அளவுக்கு நமக்குள்ள இம்பாக்ட் இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்து வச்சிருக்கிறோம், இதை பத்தி நம்ம பார்த்தோம். நம்ம நீர்ல எழுதுற மாதிரி இருக்கலாம், மண்ணில் எழுதுற மாதிரி எழுதி வச்சிருக்கலாம், இல்ல கல்லுல செதுக்கி கூட நம்ம வச்சிருக்கலாம். அதெல்லாம் வகுப்புல டீட்டெயிலா பார்த்தோம். ஸோ இது நமக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்குது, திரும்ப திரும்ப நம்ம ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா, அந்த நிகழ்வுக்கு இந்த மெமரிஸ் எந்த அளவுக்கு விருத்தியா இப்போ இங்க உட்கார்ந்து நம்ம அதை திரும்ப ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா, இல்ல அது வெறும் மெமரியா வேணுங்கும் போதும் பயன்படுத்திக்கிறோமா, இதுவும் ஒரு முக்கியமான விருத்தி. இந்த 5 திரும்ப ஒரு தடவை நினைவுபடுத்துறேன். ரைட் நாலேஜ் தான் பிரமாணம் சொன்னது. இந்த 3 விதமா அனுமானம், பிரத்யக்ஷம், அனுமானம், ஸ்ருதி, இந்த 3 அடிப்படையான விஷயங்கள் மூலமா ரைட் நாலேஜ் சோர்ஸ் ஆஃப் ரைட் நாலேஜ்ல இருக்குது. 2வது ராங் நாலேஜ், ஒண்ணு இன்னொன்னா தவறா புரிஞ்சுக்கிறது, அது உண்டான விருத்திகளை உருவாக்குறது. 3வது விகல்பம்னா கற்பனைக்குள்ள போய் உருவாகிறது. அடுத்தது நம்முடைய நித்திரை அப்படின்னு சொன்னோம், உறக்கம், கனவு, இதுல நிகழக்கூடிய மனத்துடைய செயல்பாடுகள். அடுத்தது ஸ்மிருதி, மெமரிஸ், நம்முடைய பழைய நினைவுகளால வரக்கூடிய. இந்த 5 தான் அடிப்படையான விருத்திகள். இதுல இருந்து நம்ம கடல் அளவு மலை அளவு விரிச்சுக்கிட்டே போறோம், ஒன்னொன்னுல இருந்து விரிச்சுக்கிட்டே போலாம். புரியுது இல்லையா? இப்போ நம்முடைய நோக்கம், நம்முடைய பயிற்சிகள், கருவிகள், இது எல்லாமே எனக்கு கொடுத்தது எல்லாமே கொஞ்சம் இப்ப கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த தேவையற்ற விருத்திகளை ரெடியூஸ் பண்றதுக்காக கொடுக்கப்பட்டதா எல்லா கருவிகளும். இப்போ முன்முடிவு இல்லாம நீங்க ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா அது உருவாக்கக்கூடிய விருத்திகள் எல்லாமே அந்த சமயத்திலே கம்ப்ளீட்டா கட் பண்றீங்க. இந்த அனுபவத்திலே நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. முன்முடிவு எடுத்தாலே ஒரு பெரிய விடுதலையா இருக்குது. திருப்தியா சொன்னாங்க, ரொம்ப விடுதலையா இருக்குது, ரொம்ப முக்கியமான வார்த்தை. இட்ஸ் கம்ப்ளீட்லி லிபரேட்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் நிச்சயமா இருக்குது இந்த கருவிகள் பயன்படுத்தும் போது. 2வது நம்ம 100% ஈடுபாடா இருக்கிறத பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். இப்போ ஒரு இடத்துல முழு ஈடுபாடா இருக்கும்போது நீங்க முழுமையா அந்த செயல் கூடயோ அந்த மனிதர் கூடயோ ஈடுபாடா இருந்தீங்கன்னா இந்த விருத்திகள் நிகழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க ரைட் நாலேஜ்ல இருக்கிறீங்க, இந்த கணத்துல இருக்கிறீங்க, சோர்ஸ் ஆஃப் ரைட் நாலேஜ் சென்டர்ல நீங்க இருக்கிறீங்க. அப்ப நீங்க வாழ்க்கையை உணரும் போது இதன் மூலமா மற்ற 4 விருத்திகளும் இல்லை. இந்த ரைட் நாலேஜ் இருக்குது, அது கூட விருத்தியா இருக்காது. இந்த கணத்துல என்ன இருக்குதோ அது பாத்தீங்கன்னா அது வளர்றதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இப்ப இருக்கிறத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க, இதுதான் நடக்குது. இது புரியுது இல்லையா? இந்த 2வது. அடுத்தது இந்த கணத்தில் இருக்கிறது பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்காக தான் டூயிங் ஒன் திங் அட் அ டைம் பத்தி சொன்னோம். அதுக்கப்புறம் முழுமையா நீங்க எது பண்ணாலும் அன்டிவைடட் அட்டென்ஷன் கொடுக்கறது, இதை பத்தி நம்ம பார்த்தோம். இதுவும் அதே அந்த மாதிரி கருவிகள் தான். நீங்க இப்ப இந்த விருத்திகள் கூட அது கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது புரிஞ்சிடும். அடுத்தது ஃபீலிங் ரெஸ்பான்சிபிள் அபவுட் எவ்ரிதிங் அபவுட் கனெக்டட் வித் மை லைஃப். இப்ப நீங்க ஒரு விஷயம் உங்க வாழ்க்கைக்கு நீங்க பொறுப்பு அப்படின்னு நீங்க உணர்வு இருந்தால் அது கூட தொடர்பு இருக்கிற எல்லாத்தையும் கனெக்ட் ஆகிறோம். இப்போ இவன் ஏன் இது செஞ்சான், அவன் ஏன் அதை செஞ்சான், இது இப்படி செஞ்சிருக்க கூடாது, அது நடந்திருக்க கூடாது, இது டிஸ்கனெக்டடா இல்ல. டிஸ்கனெக்டடா இருக்கும்போது இந்த விகல்பங்கள் நிகழ்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ இப்போ இது ஏன் இப்படி நடந்துருச்சு, இப்ப ஏதோ ஒண்ணு நிகழ்ந்துருச்சுன்னா இதுக்கு என்ன, இது ஏன் இப்படி நடந்துருச்சு, இது நடந்திருக்க கூடாது, இந்த போராட்டம் இல்லை. இப்ப நம்ம என்ன செய்யலாம், இதை நம்ம பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த கருவிகள் எல்லாமே இந்த விருத்திகளை குறைச்சு எலிமினேட் பண்ணக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி தான். உங்களுக்கு தியானத்துக்கு தயார்படுத்தக்கூடிய வாழ்வு நிலை கருவிகளா தான் இருக்குது. அப்கோர்ஸ் உங்களுக்கு ஏராளமான உங்களுடைய உலகியல் சார்ந்த பல பலன்கள் கிடைச்சாலும் அல்டிமேட் ஃப்ரீடத்தை நோக்கி தான் இது எல்லாமே இருக்குது. இந்த பலன்கள் நிச்சயமா வரும், எப்படி இருந்தாலும் அதை நோக்கி வருது. ஸோ இந்த விருத்திகள் இதெல்லாமே நீங்கும் போது இந்த புருஷன் அப்படிங்கிற தன்மையுடைய உண்மையான அனுபவ தரிசனம், இப்ப இது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிறது தியரிட்டிக்கல் நாலேஜ், இது என்ன இருக்குதுங்கிற தத்துவ ஆஸ்பெக்ட் தான் பேசிட்டு இருக்கோம். இது அனுபவம் ஆகல. இந்த அனுபவத்தை நோக்கி எடுத்துட்டு போறதுக்கான ஒரு தியானம் தான், தியான வகுப்பு தான் நம்ம செய்யக்கூடிய அடுத்த மேல்நிலை வகுப்புக்கான ஒரு, இந்த மேல்நிலை வகுப்புல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல சில உயர்நிலை கிரியாக்கள், அதாவது பிராணாயாமங்கள் இருக்குது. குறிப்பா உடல் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சில குறிப்பிட்ட பிராணாயாமங்கள், கபாலபாதி பிராணாயாமங்கள், பந்தாஸ், அதாவது முத்திரைகள்ல பந்தாஸ்னு ஒரு மிக முக்கியமான ஒரு தன்மை உண்டு. அந்த மாதிரி விஷயங்கள், இது எல்லாமே நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குவோம். அது மட்டும் இல்லாம சத்சங்க வகுப்புகள்ல நம்ம செஞ்ச சில தியானங்கள் அல்லது செய்யாத சில தியானங்கள் எல்லாமே அங்க அந்த வகுப்புகள்ல
அது ஒரு முழுக்க முழுக்க ஒரு மெடிடேஷன் ரிட்ரீட்டா இருக்கும். இப்போ நீங்க இன்னும் ஒரு 30 நாட்கள் டைம் இருக்குது. நீங்க பங்கெடுக்கிறவங்க நீங்க 2 வேளை இந்த பயிற்சி பண்ணீங்கன்னா ரொம்ப சுலபமா தயார் நிலையில வந்துருவீங்க. அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறது ரொம்ப சுலபமா இருக்கும். ஸோ அந்த பயிற்சிகளை நீங்க இடைவிடாம செய்யறத நீங்க பார்த்துக்கலாம். இதுல நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய உயிர் உணரக்கூடிய அனுபவங்களை 4 விதமான அனுபவங்களா சொல்லுவாங்க. அதாவது 4 ஸ்டேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ்ன்னு சொல்லலாம். உயிர் உணரக்கூடிய 4 விதமான அனுபவங்கள். முதல் அனுபவம் ஜாக்ரத் அப்படின்னு சொல்லுவோம், விழிப்பு நிலை அனுபவம். 2வது கனவு, 3வது உறக்கம், 4வதா ஒரு நிலை இருக்குது. இதுக்கு துரியம் அப்படின்னு சொல்லுவோம், தூரியா அப்படின்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலா 4வது நிலைன்னு இல்லை, இந்த 3க்குமே அடிப்படையா இருக்கிறது. ஸோ இது புரியறதுக்காக அதுக்கு 4th அப்படின்னு பேர் கொடுத்தாங்க, 4th ஸ்டேட் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. இதை பத்தி புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு ஆஸ்பெக்ட். இது விழிப்பு நிலை அப்படிங்கிறது, ஜாக்கிரத் அப்படிங்கிற நிலை நமக்கு தெரியும். இப்ப நீங்க விழிப்பாதான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தூக்கத்துல இருக்கீங்களா யாராவது? சரி, விழிப்பாதான் இருக்கிறீங்க. இப்ப இந்த விழிப்பு நிலையில என்ன நடக்கும்னா, புருஷன் அப்படிங்கிற தன்மை, இந்த கான்சியஸ்னஸ் இந்த எல்லா கருவிகளோட, இந்த 24 கருவிகள் பத்தி பேசணும், எல்லா கருவிகளோடையும் சேர்ந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஓகே. 2வது கனவு நிலை. கனவு நிலையில நமக்கு இந்த அறிதல் கருவிகள் இருக்காது, செயல் கருவிகள் இருக்காது. ஆனா அறிதல் கருவிகள்ல கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் அப்படியே மனசுக்குள்ள பதிவுகளா இருக்குது, செயல் கருவிகள் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் அப்படியே மனசுக்குள்ள பதிவுகளா இருக்குது. இந்த 2 தவிர மற்றது எல்லாமே கனவுகள் நடக்குது. நாய் துரத்துச்சு அப்படின்னா கனவு எப்படி இருக்குது? ஓடுறது, அது ஓட முடியாம தவிக்கிறது, எல்லாமே நடக்குதா இல்லையா? ஒரு பயம் நடந்ததுன்னா அப்படியே அங்க நடக்குது, எல்லாமே தத்ரூபமா நடக்குது. சோ இது கனவு. விழிப்பு அப்படிங்கிற அனுபவமும் மனிதனோட உயிர்க்குள்ள இது நடக்குது. கனவுங்கிற அனுபவம் நடக்குது. உறக்கம். உறக்கத்துல இந்த கருவிகள் எல்லாமே ஆஃப் ஆயிடுது. உறக்கத்துல நீங்க பாக்குறது, நீங்க தூங்கி எழுந்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எங்க இருக்கிறீங்கன்னு தெரியல, நான் அப்படின்னு உணர்ற அனுபவம் கூட டிசப்பியர் ஆயிடுது. சொல்லணும், திரும்பி எழுந்ததுக்கு அப்புறம் தான் உறக்கம் வந்த மாதிரி இருக்கு. துரியம் அப்படிங்கிறத அப்புறமா பார்க்கலாம். இப்ப இந்த 3 நிலை கொஞ்சம் டீப்பரா பார்த்துக்கலாம். இதுல என்ன நடக்குதுன்னு இன்னொரு தடவை நம்ம பார்ப்போம். முதல்ல விழிப்பு நிலை. விழிப்பு நிலையில 35 கருவிகள் வேலை செய்யும். 35 கருவிகள் அப்படின்னா என்னன்னா, இப்ப புருஷன் அப்படிங்கிறது கான்சியஸ்னஸ், பியூர் கான்சியஸ்னஸ், இதையே ஒதுக்கி வச்சிருங்க. இந்த பியூர் கான்சியஸ்னஸ் ஒரு 34 ஆஸ்பெக்ட், 34 தத்துவங்கள், 34 கருவிகள் கூட இணைஞ்சு உலகத்தை உணருது. அது என்னென்ன? 1 கர்மேந்திரியங்கள் அல்லது ஞானேந்திரியங்கள், அதாவது அறிதல் கருவிகள், செயல் கருவிகள், மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 இன்புட் டிவைசஸ். அதானே, வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு 5 என்ன? செயல் கருவிகள், வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபஸ்தம். இந்த 5 நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கிளாஸ்ல. அது நம்ம போதும்னு நினைக்கிறேன், அது டீட்டெயில வேண்டியது இல்லை இல்லையா? ஓகே. வாக்கு, பாதம், பாணி, வாயு, உபஸ்தம், இந்த 5 கருவிகள். இது செயல் செய்யக்கூடிய கருவிகள். இப்போ இந்த 4க்கும், இந்த செயல் கருவிகளுக்கும் அறிதல் கருவிகளுக்கும் அதுக்கான அனுபவங்கள் இருக்கு. இதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்ப அறிதல் கருவிகளுடைய அனுபவமா என்ன நிகழுது அப்படின்னு பார்ப்போம். சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம். அதாவது சப்தம் தெரியும், ஸ்பரிசம்னா தெரியும், தொடு உணர்ச்சி, ரூபம்னா வடிவம், அந்த ஒளி வடிவம், கண்ணுல பாக்குற அனுபவம் இருக்கு, அதுதான் ரூபம் சொல்லுவோம். ரசம்னா சுவை, கந்தம்னா வாசனை. இந்த 5 அனுபவங்கள் நிகழுது. இந்த 5 கருவிகளுடைய அனுபவங்களா அது நிகழுது. இன்னொரு 5 இருக்கு செயல் கருவிகள், வாக்கு, பாதம், பாணி, உபஸ்தம், பாயு அப்படிங்கிற இந்த 5 கருவிகள் இருக்கு. இந்த 5 கருவிகள் என்ன கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நிகழக்கூடிய 5 என்னன்னா, வசனம், வச்சனம்னா வாக்கு, பேசுறது, வசனம், கமனம், நடை, வஜனம், கமனம், தானம், கொடுத்தல், கைகளோட செயலான கொடுத்தல், வாங்குதல், இதில் தான் தானம். விசர்க்கம், விசர்க்கம்னா அதாவது கழிவு வெளியேற்றக்கூடிய பகுதியை தான் விசர்க்கம், அந்த செயல் தான் விசர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தம் அப்படின்னு இருக்கு, அதாவது உபஸ்தம், இன்ப வெளியேற்ற அனுபவங்கள்,
அது ஆனந்தம் அப்படிங்கிறது. இந்த செயல் கருவிகள உடைய அனுபவங்கள் இது 5. ஸோ மொத்தம் 20 ஆச்சு. இந்த 10 இந்த 10 20. இது புரிஞ்சிருக்குதா? சரி. அடுத்தது இன்னொரு 10 இருக்குது. இது பிராணன் செயல்படக்கூடிய வடிவமைப்புகள் தான் இது. இந்த 10 இது என்னன்னா ரசவாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரசவாயுக்கள் அப்படின்னு சொல்றது என்னன்னா, உங்களுக்கு அந்த பஞ்ச பிராணன் பத்தி வகுப்புல டீட்டெயிலா பேசியிருப்பேன். அபானன், சமானன், பிராணவாயு, உதானன், வியானன்கிற 5 முக்கியமான பிராணங்கள். இதுதான் பஞ்ச பிராணம். அதுக்கு தான் நம்ம அந்த 5 பிராணாயாமங்கள் செய்யறோம். அதுக்கு அடுத்தது அதுக்கான உப பிராணன் அப்படின்னு ஒரு 5 இருக்குது. இது என்னன்னா நாகன், கூர்மன், தேவதத்தன், தனஞ்சயன், திருகரன் அப்படின்னு ஒரு 5 பேரோட 5 நபர்களோட பேர் மாதிரி இருக்குது. நான் அப்படிதான் வச்சிருக்காங்க. 5 பேர் ஒன்னொன்னும் ஒரு செயல் பண்ணுது. இப்ப கண் இமைக்கிறது அது ஒரு செயல், ஒரு பிராணன் செய்யுது. கொட்டாவி விடுறது, தும்மல் வருது, இதையெல்லாம் ஒரு பிராணன் பாக்குது. அதே மாதிரி உடல் இருந்து ஒரு கடைசியா இந்த பிராணன் தனஞ்சயன் அப்படிங்கிற பிராணன் வெளியில போகும்போதுதான் உடல் அழுகிறது நடக்க ஆரம்பிக்குது. அதாவது உயிர் போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி செயல்கள்லாம் நடக்குது. இந்த செய்யக்கூடிய இது தசவாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது செயல்படும். இது இருந்தா மட்டும்தான் அதோட இயக்கங்கள் நடக்க முடியும். ஸோ மொத்தம் 30 ஆயிடுச்சு. அது போக ஒரு 4 இருக்குது. இது என்னன்னா மனம், புத்தி, அகங்காரம், சித்தம்ங்கிறது உள்ளம். சித்தம்ங்கிற பிளாட்ஃபார்ம்ல இந்த மத்த 3 இயங்குது. இந்த 4. ஸோ 34 ஆயிடுச்சா? அது போக புருஷன். இந்த புருஷன் தான் இந்த 34ஐயும் பற்றி உலகத்தை உணர்றாங்க. கிளியரா இருக்கா? இல்ல எல்லாம் தலைக்கு மேல போயிடுச்சா? கிளியரா? சரி. விழிப்பு நிலையில இவ்வளவு அனுபவங்கள் நிகழுது. சொல்லுங்க சதீஷ். சித்தம் மட்டும்தான் புரியல. சித்தம்ங்கிறது என்ன? சில பேர் சித்தம் இல்ல சித்தம் அப்படின்றது நீங்க இது மாடர்ன் சைக்காலஜி மூலமா புரிஞ்சுக்கிற சிரமம். சித்தம் அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். இதுலதான் எல்லாமே நிகழுது. மனம் அப்படிங்கிறது இதன் மேலதான், புத்தி இதன் மேலதான், இது அகங்காரம் இதன் மேல. சித்தத்துல இருந்துதான் இது எல்லாமே உருவாகும். இது எல்லாமே எவால்வ் ஆகுது. சோ இது ஒரு விருத்தினா இது விரிச்சடையுது. ஒரு பாயை விரிச்சிங்கன்னா எப்படி வருது அந்த மாதிரி. அதை சுருட்டுனீங்கன்னா அதோட மூல வடிவத்து போகுது இல்லையா? அது மாதிரி சித்தம்ங்கிறது அடிப்படையானது. அதுல இருந்து தான் எல்லாமே நிகழுது. அதான் உள்ளம். சித்தம் எல்லாம் எனக்கு சிவமையமே அப்படின்னு உள்ள மனம் எல்லாம் சொல்லல. சிந்தை இது எல்லாமே இதுதான். இதுதான் அடிப்படை எல்லாத்துக்கும். ஓகே. இந்த 34 விழிப்பு நிலையில இருக்கு. இப்போ கனவுல என்ன நிகழுதுன்னு பாருங்க. கனவுல இந்த 10 மட்டும் போயிடுது. எது நம்ம செயல் கருவிகளும் அறிதல் கருவிகளும் மட்டும் போயிடுது. மிச்சம் 24 அப்படியே தான் இருக்குது. இன்டாக்டா இருக்குது. இருக்குதா இல்லையா? மனத்துல எல்லா டிராமா நடக்குது. எல்லா அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் அப்படியே இருக்குது. வசனம், கவனம், தானம் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த அறிதல் நிகழ்வும் அப்படியே இருக்குது. அது கிளியரா இருக்கா? கனவுல என்ன நிகழ்துன்னு. கனவு ஏன் தூங்கி எழுந்தால் கனவு நிறைந்த உறக்கத்துல தூங்கின மாதிரியே உணர்வு இல்லை. கிருத்திகா அவங்க சொன்னா ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னா மனம் இடைவிடாம ஓடுது உள்ள. இந்த கனவுல இருந்த அதுக்கு முன்னாடி நடந்த இதுல 24 கருவி ஆக்டிவா இருக்குது. இந்த 10 மட்டும்தான் ஓய்வு எடுத்து இருக்குது. ஸோ உங்களுக்கு உள்ள ஒரு மிஷின்ல 34 பாகம் ஓடிட்டு இருக்குது. அதுல வெறும் 10 பாகம் மட்டும்தான் ஆஃப் ஆயிருக்குதுன்னா அந்த டயர்ட்னஸ் இருந்துட்டுதான் இருக்கும். இது ரிலேட் பண்ண முடியுதா உங்களுக்கு? தூக்கத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உறக்கம், ஒரு ட்ரீம்லெஸ் ஸ்லீப்ல என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு இந்த சப்தம், வசனம் காணாம போயிடும். ஆஃப் ஆயிடும் அந்த சுவிட்ச். அந்த செயல் கருவியோட அனுபவங்களும் இல்லை. இந்த 20 போயிடுச்சு. உங்களுடைய ரசவாயுக்கள்ல பிராணன் மட்டும் இன்டாக்டா இருக்கும். மற்ற பிராணன் எல்லாமே ரொம்ப கம்மியாயிடும். அதோடைய செயல்புகள் எல்லாமே ரொம்ப கம்மியாயிடும். 9 வாயுக்கள் செயல்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும். பிராணன் மட்டும் ஆக்டிவா இருந்துட்டு இருக்கும். பிராணவாயு மட்டும் ஆக்டிவா நடந்துட்டு இருக்கும். உங்களுடைய அந்த கரணங்கள்ல இந்த 4 சொன்னமே, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொன்னோம். இந்த 4ல மனம் செயல்படுமா? இல்லை. புத்தி, இன்டலெக்ட் இல்லை. அடுத்தது உங்களுடைய அகங்காரம், நான் அப்படிங்கிற உணர்வு இன்டாக்டா இருக்குமா? இருக்காது. நான் இருக்கிறேங்கிறது தெரியுதா? உறக்கத்தை ஆழ்ந்த உறக்கத்துல இல்லை. சித்தம் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்றேன். சித்தம் மட்டும் இருக்கும். எப்படின்னா நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் நீங்க தூங்குனீங்கிற அனுபவம் உங்களுக்கு தெரியுதா? நல்லா தூங்குறேன் எனக்கு அப்படின்னு தெரியுதா?
அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடியது சித்தம். அதுல நம்ம உறக்கம் அப்படிங்கிற சித்தத்துல இருக்குது. இப்ப கான்சியஸ்னஸ் அப்படியே தான் இருக்குது. அந்த புருஷன் தன்மைங்கிறது அப்படியே தான் இருக்குது. இப்ப மொத்தம் 3 தான் ஆக்டிவா இருக்குது. என்னென்ன? புருஷன் ஆக்டிவா இருக்குது, பிராணவாயு ஆக்டிவா இருக்குது, அதுக்கப்புறம் சித்தம் ஆக்டிவா இருக்குது. மனது அந்த காரணங்க சித்தம் மட்டும் ஆக்டிவா இருக்கு. 3 கருவி. ஸோ அதனாலதான் ஆழ்ந்த உறக்கம் வந்து தூங்கி எழுந்தா எப்படி இருக்குது? கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ்டா இருக்குது, கம்ப்ளீட்டா ரெஸ்ட் ஆன மாதிரி இருக்கு, ரெஜுவினேட் ஆன மாதிரி இருக்குது. ஏன்? சக்தி செலவழிக்குது கம்ப்ளீட்டா நிறுத்தப்பட்டிருக்குது. இப்ப சக்தி வந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. எல்லாமே புதுப்பிக்கப்பட்டிருக்குது. இது புரியுது எல்லாருக்கும்? சரி, இது வரைக்கும் புரிஞ்சிச்சு. 4வது ஒரு மிக முக்கியமான ஒரு தன்மை இருக்குது. இதுதான் தூரியா அப்படின்னு சொல்லுவோம். இது தூரியம் அப்படிங்கிறது, தூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை. இதுல என்ன நடக்குதுன்னா, சித்தம் கூட இல்லாம போயிடும், மனத்தினுடைய செயல்கள் கூட கம்ப்ளீட்டா போயிடும். பிராணன் மட்டும் இயங்கிட்டு இருக்குது, புருஷன் மட்டும் இருக்கணும். இப்போ புருஷன் அப்படிங்கிற தன்மைய நீங்க விழிப்பா இருந்து நீங்க மட்டுமே இருக்கிறீங்க. புருஷன் மட்டும். இது வரைக்கும் நம்ம இந்த கருவிகள் மூலமா தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு விழிப்புணர்வு மட்டும் நிக்குது, வேற எதுவும் இல்லை. நீங்க ஒரு சிலர் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கலாம். நம்ம சைதன்ய தியானத்திலேயோ இல்லது கூட்டு தியானம் சில பவர்ஃபுல் மெடிடேஷன் சத்சங்கத்துல பண்ணும்போது இந்த அனுபவங்கள் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கலாம். நீங்க மட்டும் இருக்கீங்க, எங்க இருக்கேன்னு தெரியல, கை எங்க இருக்குன்னு தெரியல, இல்லைன்னு தெரியல, எதுவும் தெரியல. இந்த அனுபவத்தை துரியம் அப்படின்னு சொல்லுவான். இதுதான் ரொம்ப ஆழமான அனுபவம். இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. எப்படின்னா, கடல் பாத்தீங்கன்னா அலை பாக்குறீங்க, அதோட துமி பாக்குறீங்க, அதோட நீர் பாக்குறீங்க, இதெல்லாம் இருக்கு. ஆனா அடிப்படையா கடல், அதுல இருந்துதான் இதெல்லாம் உருவாகுது. அதே மாதிரி துரியம்ங்கிற அடிப்படையான நிலை, இந்த விழிப்புணர்வு பியூர் கான்சியஸ் அப்படிங்கிறது அடிப்படையா இருக்குது. இது மற்ற 3 நிலைகள்லயும் இருக்கிறதுனாலதான் மற்றெல்லாம் அனுபவங்கள் நிகழுது. இது புரியுதா? இது 4வது நிலை அல்ல. ஆக்சுவலா இது எல்லாத்துலயும் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு நிலை. புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 4வது நிலை அப்படிங்கிறது சொல்றோம். இப்போ இதன் மூலமா இந்த அனுபவம் ஒரு சில நொடி பொழுதுகள் உங்களுக்கு நிகழ்ந்தாலும், துரிய நிலை அனுபவத்தையும் இந்த பியூர் கான்சியஸை தரிசிக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஒரு சில நொடி பொழுதுகள் உங்கள் நாட்கள்ல ஒவ்வொரு நாள்லயும் எப்படி நிகழ்ந்தாலும் கூட ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் உங்களுக்குள்ள நடக்கும். நீங்க கற்பனை பண்ணல, உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பரிமாணம் நமக்கு இருக்குதுன்னு கற்பனை பண்ணல. அப்படி ஒரு பரிமாணத்தை நீங்க சாதாரண வாழ்வில் இருந்தே உலகில் வாழ்வு இருந்து கூட அதை அனுபவிக்க முடியும். அந்த தியானத்தை, இதுக்கு நம்ம சைத்தன்ய சொரூப தியானம் அப்படின்னு சொல்றோம். பல விதமான பெயர் கொடுத்துக்கலாம். சைத்தன்யத்துடைய சொரூபத்தை நீங்க தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இந்த தியானம் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். இதுதான் நம்ம கற்றுக்க போறோம், இந்த மேல்நிலை வகுப்புல கற்றுக்க போறோம். இதுல எக்ஸ்ட்ராவா பயிற்சி இருக்குமோ, இன்னும் நிறைய டைம் எடுக்கும், அப்படி இல்லை. இது நீங்க இப்ப என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது கூட அந்த அளவு தான் இருக்குது. அதோட சேர்ந்து எப்படி இன்டெகிரேட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம இது பார்க்க போறோம்.